நொச்சியில் மகுடமின்ன ஒளிதர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகொள் கிம்புரி வயங்க மெச்சவி கவரி தூங்க வேழ மாமுகம் கொண்டு உற்ற கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். கச்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள்யம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள்யம் உயிர் துணையே. நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவடியை வணங்கி, திருவேகம்ப பெருமானுடைய திருவடியை வணங்கி, இந்த தலத்திலே தொடர்ச்சியாக திருமுறைகளுக்கு விளக்கத்தை செவியமுதமாக அடியார் பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிற சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய அமைப்பாளர், எல்லாம் சொல்லணுன்னாங்க ஆளினால் இருந்து இந்த பணியை செவனே செய்து வருகின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானமையா அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த யாகத்திலே பங்கேற்று யாகம் செவனே நடைபெறுவதற்காக உறுதுணையாக இருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவை தெரிவித்துக் கொண்டு, பெருமக்களே, ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களாக ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இருக்கிற என்ன ப்ரோக்ராம் இருக்குது, எப்படி பொழுது போகுது, இப்படி தான் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டார். ஆனால் இறைவனுடைய அருளாலே சிறப்பாக அந்த செயல்பாடு நடைபெறுகிறது. ஏனென்றால் எல்லா நேரத்திலும் இறைவனை மனதில் நினைத்து கொண்டிருக்க ஒரு காரணம், நேற்று இங்கு வந்து சென்ற பிறகு எனக்கு உண்மையிலேயே ஒரு தென்பு பிறந்திருக்கிறது. ஏனென்றால் வீட்டிலேயே இருந்து நானும் என்னுடைய மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு ரொம்ப வேண்டியவங்க தான். காலையில் எழுந்த உடனே கண்ணாடி பார்க்குற வழக்கம் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. கண்ணாடியை பாடுறான்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு வழி செய்வாங்க. காலையில் எழுந்த உடனே பெண்களாக இருப்பவர்கள் தங்களுடைய உடையை திருத்தி கொண்டு கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். ஆண்களாக இருப்பவர்கள் கண்ணாடியிலே பார்த்துட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கி இருக்கிற போது தலைகளெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம யார் பார்ப்பதற்கு முன்னால் நம்ம ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் கண்ணாடியில் பார்த்து தலை சீவின்னு போகணும்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஆனால் அது எதற்காகன்றது தெரிகிறது. உலகத்திலே ஒருவருக்கு நன்மையை தரக்கூடியவர் நம்மை தவிர வேறு எவரும் இல்லை. இது உலகியல் செய்தி. நம்ம சித்தாந்தம் திருமுறை படிச்சிட்ட பிறகு இறைவன் ஒருவனை தவிர ஏறு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இறைவனை நாம் காண முடியவில்லையே, நம்மைத்தான் காண வேண்டும். அந்த வகையிலே நமக்கு நன்மையை செய்ய வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முகம் நம்ம முகம்தான். அதனால் காலையிலே எழுந்த கண்ணாடியிலே அந்த முகத்தை நாம் பார்த்து விட்டால் நல்லவங்க முகத்தில் மூச மாதிரி ஆகிப்போச்சு. யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் முகத்தில் முகம் பார்க்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அது அது அவர் பார்த்துட்டே இருப்பார். அந்த நம்ம முகத்தை ஒரு பார்த்து கொண்டே இருந்தால் அது அந்த கருத்தில் தான் இந்த செய்தி கொடுத்துருக்காங்கப்பா பெரியவங்கன்னு எங்கள் அப்பா சொல்லி கேட்ட பின்னால் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சித்தாந்த திருமுறை படிச்சிட்ட பிறகு இறைவன் நமக்குள்ளே வீட்டு இருக்கிறார். அந்த வீட்டு இருக்கின்ற இறைவனுடைய உள்ளே இருக்கின்ற அந்த அழகை நம்ம முகத்தின் மூலமாக பார்க்கலாம் என்ற தத்துவத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நினைக்கிற போது அந்த ஞாபகம் வரணும், இறைவனுடைய திருவடியை நினைக்க வேணும். அவ்வாறு நினைக்கிற போது சரியாக வருது. இருந்தாலும் அடியார் பெருமக்களுக்கு மத்தியிலே இவருக்கு இந்த மாதிரி இருக்குதே, சுட முடியாது இருக்குதே, ஐயாவுக்கு போல் இருக்குதே, சரியாகணுன்ட்டு அவங்க ஒரு மருந்தை சொல்லி அந்த மருந்தை நான் வாங்கி போட்டு இன்றைக்கி காலையில் பயன்படுத்தி அது உண்டான அந்த எதையும் கொண்டு வந்துருக்காங்கன்னா
அன்புடையாரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தது. திருமுறை படிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம், அவங்க நினைக்கணும். ஆனால்தான் அடியார் நடுவுள் இருக்கும் என்ற தத்துவம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக சொன்ன செய்திகள் இல்லை. நல்லதை செய்ய எண்ணுதல் வேண்டும், நாம் நல்லவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தத்துவம். அந்த வகையிலே இன்றைய தினம் திரு இடும்பாவனம். இடும்பாவனம் என்பது போது இன்னைக்கு கூட வந்து நல்லாப்பிள்ளை பாரதி எடுத்து பார்த்தேன், வியாச பாரத அடிப்பில். எனக்கு வில்லியார் பாரத்தில் ஒன்றும் புரியல எனக்கு. இருந்தாலும் இடும்பன் என்பவன் வழிபாடு செய்த தலம் அது வரலாற்றிலே இருக்கிறது. ஒருவேளை அந்த திரும்பாவனத்துக்கு தல வரலாறு யாராவது ஏதி இருந்து அந்த தல வரலாறே வேறு ஏதாவது செய்தி இருக்குதா என்று பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு கான்ட்ரா என்ன வருதுன்னாக்கா, இடும்பன் வழிபாடு செய்த இடம், ஞானசம்பந்தர் தெளிவாக சொல்லியிருக்கார். இடும்பன் வழிபாடு செய்தது. இடும்பன் ஒவ்வொரு அரசராக இருந்தவர்களும் பழைய காலத்திலே சங்க காலத்திலே வைத்துக் கொள்ளலாம், இது சங்க காலம் கூட அல்ல, யுகத்துக்கு முன்ன பல யுகங்களுக்கு முன்ன நடந்தது. நாம் கருதுகின்ற இந்த இடும்பன் உண்மையிலேயே மகாபாரதத்திலே இருந்த அரக்கனாக இருப்பானேயானால் இந்த இடும்பாவனம் என்கின்ற ஆலயம் எந்த காலத்திலே இருந்திருக்கிறது? துவாபர யுகத்திலே இருந்திருக்கின்றது. ஏனென்றால் மகாபாரதத்திலே தான் இடும்பனை வரலாறு தெரிகிறது. மகாபாரதத்திலே இடும்பன் வீமனால் அழிக்கப்பட்டு விடுகிறான். அவனுடைய தங்கையின் மூலமாக கடோர்கஜன் என்பவனை பெற்றுக் கொடுத்து மகாபாரதத்தில் அவர் உதவியாக இருக்கிறார்கள். இது யோசித்து பார்ப்பேன், எங்கேயோ இருக்குது, இப்போ தானே பேசுகிறாங்க இந்த தலம் இருக்கிறதே என்று ஒரு சந்தேகம். எங்கள் மனைவி கிட்ட கூட கன்சல்ட் பண்ணேன், இது யுகத்துக்கு முன்னே இருந்த யுகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு இரவில் படுக்கிற போது இந்த மாதிரியான சந்தேகம் வந்தனாக்கா போட்டு விட்டுட்டே இருப்பேன், என்ன சந்தேகம் அப்படியே எனக்கு வந்தது. இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பாடின பற்றி இன்றைக்கி வரும்போது பாடியிருக்கோம். புல்லானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே, திரு புள்ளிருக்கு வேலூர் சாம்பாதி சடாயு என்கின்ற இருவர்களும் வழிபாடு செய்த இடம். அவர்கள் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள், எவருக்காக நன்மை செய்தார்கள்? இராவண வதத்திற்காக இராமனுக்கு உரிமையாக இருந்தவர்கள். இராமாயணம் எந்த நூற்றாண்டு, எந்த எந்த யுகம்? துவாபர யுகத்துக்கு முன்னே இருந்த யுகம். ஆக அந்த யுகத்திலே இருக்கின்ற அந்த யுகத்திலே இருந்த அடியார்களுக்கும் வழிபாடு செய்தவர்களுக்கும் அதாவது திருமாலுக்கு உதவுவதற்காக சிவபெருமானை வணங்கி அவர்கள் சிவபெருமானை வணங்கிய பலத்தினாலே இந்த யுகத்திலே இருக்கின்ற இறைவனால் கொடுக்கப்பட்ட செய்தியை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற திருமாலுடைய அவதாரத்திலே உதவுவதற்காக சிவபெருமானை வணங்கி வரம் பெற்று இருந்தார்கள் என்பது நம்முடைய அந்த பதிகத்தில் திரு புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே இருந்து தெரிகிறது. அப்படி பார்க்க வேண்டுமானால் இன்றைய நம்முடைய தலங்கள், என்னுடைய கருத்து சரியாக இருக்குமானால், இந்த தலங்கள் எல்லாம் பல யுகங்களாக இந்த தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கு. இப்போ தான் நம்ம தமிழகம் அது இதுன்னு சொல்லிடுறோம். இந்த பூ உலகத்திலே பல யுகங்களாக இருந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் நிறைய சொல்ல முடியும். அது மாதிரி பல விஷயங்கள், பாண்டவர்கள் வழிபட்ட தலங்கள் பல இருக்கின்றது. பாண்டவர்கள் எப்போது வழிபட்டார்கள்? அர்ஜுனன் தான் தீர்த்த யாத்திரையாக வந்தான். அர்ஜுனன் தான் வந்து ஒரு கண்டிஷன் பேரில் தீர்த்த யாத்திரையாக உலகம் திரும்ப வருகிறான். அதான் பாண்டவர் வழிபட்ட இடமாக பல தலம் இல்லை. தீர்த்த யாத்திரை என்பது அர்ஜுனன் தான் வரான். இவர்கள் அந்த இடங்களே வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த வனவாசம் செய்தார்கள் என்று வருகிறது இல்லையா? 12 ஆண்டுகள் வனவாசம் செய்கின்ற போது அவர்கள் பல இடங்களிலே இருந்திருக்கிறார்கள். அந்த யுகத்திலே எந்த இடமாக இது இருந்திருக்கலாம். ஆனால் வரலாறு படி அந்த இடம் இல்லை. ஆனால் இப்போது அந்த ஆராய்ச்சி. ஆனால் இதில் என்ன செய்தி என்றால், இடும்பனை பற்றி ஒரு 2 செய்தி நான் சொல்லிடுறேன். இடும்பாசுரன் என்பவன் சிவபெருமான் மீது பக்தி கொண்டவனாக இருக்கிறான். அசுரன் என்பது அவனுடைய பிறவி குலமாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒழுக்கத்திலே இருந்தவர்கள், சிவனை ஒருவனையே முழுமுழுதுப் பொருளாக இருந்து வழிபாடு செய்தவர்கள். அவர்கள் சிவனுக்காக எல்லையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை ஞானசம்பந்தர் திருவாக்கிலே இந்த பதியங்களிலே சில அகச்சான்று கொடுக்கிறார். அவன் வந்து பக்கத்திலே இருக்கின்ற பூவாளூர் என்கின்ற ஒரு ஊர், இந்த வரலாறு சொல்கிற போது சொல்ல போகிறேன் நான், அந்த ஊரிலே இருந்து கொண்டு அரசாட்சி செய்கிறான். அவன் பக்கத்திலே ஒரு 4-5 கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த இருக்கிற இப்போ இருக்கிற இடும்பாவனம் என்கின்ற தலம், சிவபெருமானுக்கு உகந்த தலம். அந்த இடும்பாவனத்திலே அவன் வந்து இந்த இடும்பாவனம் என்கின்ற ஆலயத்தை தான் தொடர்ந்து வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்தி இருந்தான். எப்படி சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே வந்து கேரளாவிலே என்று இப்போ அந்த ஊரிலே இருக்கிற ஊரிலே தொடர்ந்து
அந்த பெருமானையே அவர் அடிப்படையாக கொண்டு இருந்தார்களோ அதுபோல் ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு இடம் இருந்தது. அந்த வகையிலே இந்த அசுரனானவன் இந்த பெருமானுடைய கோயிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தான். இது இந்த நம்முடைய வரலாற்றிலே இருக்கிற செய்தி. ஞானசம்பந்தர் வாக்கிலே அவன் அரசாட்சி செய்த இடம் என்று சொல்லியிருக்கிறார், அவன் வழிபாடு செய்த இடம் என்று சொல்லியிருக்கிறார், அந்த கோயிலுக்குரிய எல்லாவற்றையும் செய்து இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இந்த அரசனை பற்றி மகாபாரதத்தில் என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். 2 நிமிஷம். மகாபாரதத்தில் நடந்த இடம் என்றால் இப்போ இந்த இடம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஸ்பேஸ் பண்ணிட்டோம். ஆனால் மகாபாரதத்திலே ஒரு யுகத்துக்கு முன்னே போகிறோம். அந்த யுகத்திலே இந்த இடும்பன் எங்கே இருக்கிறான் என்றால் அரக்கு மாளிகை நடந்த இடம் சொல்கிறேன் பாருங்கள், வாரணாசி என்கின்ற காசி. காசினை தான் இவங்க போய் அவங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. துரியோதனுடைய சூழ்ச்சியினால் அனுப்புகிறாங்க. அங்கே போய் அரக்கு மாளிகை கட்டுறான். அரக்கு மாளிகையிலே இருந்து இவர்கள் விதுரருடைய கனகன் என்கின்ற ஒரு ஆள் மூலமாக செய்தி அறிந்து ஒரு சுரங்கப்பாதை அமைத்து அந்த மாளிகையிலேருந்து வெளியில் வருகிற இடம் அந்த காசியிலே இருந்து அருகிலே இருக்கிற ஒரு இடம். சுரங்கப்பாதைன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ கிலோமீட்டராக வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் பக்கத்திலே வனம் இருக்கின்ற இடம். அந்த வனம் இருக்கிற இடத்துக்கு அந்த சுரங்கப்பாதை வழியாக தப்பி வருகிறான். அங்கே ஒரு முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம், நல்ல காரியத்தை அரக்கு மாளிகையை தீயிட போகிறான் பீமன். தீயிட போகிற போது என்ன பண்ணுறான், இந்த அரக்கு மாளிகையை தீயிட போகிறோம், தீயிட்டு நம்முடைய சகோதரர்களை நாம் காப்பாற்றி இட்டுன்னு போகிறோம், தாயுடன் சகோதரர்கள் இவர்களை எல்லாம் அடக்கி கொண்டு போக போகிறோம் வெளியில். இந்த காரியமானது நாம் தப்பிப்பதற்காக ஒரு செய்தி. அடுத்தது நம்முடைய அண்ணன் வந்து காண்டாவனத்தை எரி ஊட்டி அக்னிக்கு ஒரு நன்மையை செஞ்சான். அக்னிக்கு இரையாக்கினா இல்லையா காண்டாவன தகனம், அது ஒரு கதை. அந்த காண்டாவன தகனத்தை நம்முடைய தம்பி செஞ்சான் அர்ஜுனன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதே அக்னி பகவானுக்கு இந்த அரக்கு மாலையை தீயிட்டு கொளுத்து போகிறோம். அவன் அதை சாப்பிட போகிறான். நம்ம இதை செய்கிற போது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இது எப்போ நள்ளிரவு 12 மணிக்கு மேலே இந்த காரியம் செய்கிறான். அவன் கொளுத்துறதுக்குன்னு ஆளை வச்சு அனுப்பிச்சிக்கிறான். அவன் வேற பின்னால் நடக்க போகுது. அது ஒரு 15-20 மணித்துள்கள் முன்னமே அவங்களுக்கு வந்து மதுவை கொடுத்து அவன் தூங்க வச்சுட்டான். அவன் இவங்களுக்கு வந்ததை அவன் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இவன் கொளுத்த போகிறான். தப்பித்தல் என்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறான். இது செய்கிற போது என்ன பண்ணணும்னாக்கா எந்த நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதியோர்களை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும் என்றால் நமக்கு கண் தோன்றதாக தாயும் தந்தையும் இறைவனாக கருத வேண்டும். இங்கே தந்தை இல்லை, தாய் என்றார். உடனே என்ன பண்ணா 5 பேரையும் எழுப்பினா. அந்த ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் முன்னையே எழுப்பினா. எழுந்த உடனே என்ன சொன்னான், என்னடா ராத்திரியில் எழுப்பிட பீமா, என்னடா உனக்கு இந்த மாதிரி மொட்டை சுபாவம் இருக்குதுன்ட்டு தர்மர் கேட்குறாரு. அடுத்தவங்களாம் கேட்குறாங்க. சகாதேவன் எகிர்றான், எல்லாம் தெரிஞ்ச சகாதேவனே எகிர்றான். என்னடா அப்புறம் சொன்னார் தர்மரே, டே எழுப்புனாண்டா, காரியம் இல்லாத எழுப்ப மாட்டான். என்ன சொல்கிறேன், எழுப்புறது இல்லை, தூக்கத்தில் ரொம்ப போய் வேட்டையாட்டு வந்துடுவோம் இரவெல்லாம், இன்னும் பகல்லாம் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எழுப்பின. சரி அவனை எழுந்து என்ன சொல்கிறான், ஒரு காரியம் செய்ய போகிறான். துணைவரை திரு தாய் பதம் தொழுகெனச் சொல்லி, நான் ஒரு காரியத்தில் இறங்க போகிறோம், இது செவ்வனே வழிபட வேண்டும், எங்கேயோ ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னா இந்த இடத்துல உதச்சாகா வழி திறக்கணும்னா நம்மளை போனோம், இது சரியாக நடக்கணும்னாக்கா பெரியவங்களை தொழணும். அதுதான் எங்கன்னா வெளியில் கிளம்புற போது வீட்டிலே இருக்கின்ற இடத்துல போய் ஒரு விபூதியை வச்சுன்னு கிளம்பணுன்றது நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்தை தொழ வேண்டும். அதுக்காக அவன் சொல்கிறான். அந்த ஒரு பாயிண்டாக விட்டுடுவோம். உடனே தர்மர் சொன்னார், அவன் சொல்கிறது கரிதான். அந்த காலத்தில் அது வழக்கமாக இருந்தது. தாய் தந்தையரை தொழுவது என்பது பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு வரம். காலில் விழுந்து வணங்காபனா போகிற காலாலேயாவது தொடாது இருக்கலாமே அவங்க. இன்றைய உலகம் அப்படி இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார், காலில் விழுந்து விழாபனா போகிறடா, உன் காலால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணாதடா. இன்றைய உலகம் அப்படி இப்படி சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா தைரியமாக போல்டாக பேசுவார். காரணம் அப்படி இருக்குது. இப்போ இன்னும் பார்த்தாக்கா என்னென்னமோ நடக்குது, அங்கே போக வேணாம். ஆக இந்த துணைவரை திரு தாய்பதம் தொழுகெனச் சொல்லி அதுக்கு பிறகு அந்த காரியத்தை செய்கிறான். அரக்குமலை தீடுகிறான். அங்கே இருந்து ஒரு கதவை திறக்கிறது. அந்த கதவின் மூலமாக மூடிட்ட பிறகு அது என்ன ஆகிப்போச்சு, இந்த காற்று ப்ரூஃப்னு சொல்லுவாங்களே, ஏர் ப்ரூஃப். அதனால் அந்த எரியிற போது ஒன்றுமே தெரியாது, அழகாக வெளியில் வந்துட்டான். இரவில் அத்தனை பேரையும் அவன் சுரங்க வழி பாதையாக அழைத்து கொண்டு வருகிறான். அத்தனை பேரும் கூட வருகிறார்கள்.
அங்கோட நிறைய செய்திகள்லாம் இருக்குது. எல்லாரையும் இடுக்கி வந்தான், இடுக்கி எடுத்துன்னு வந்தான் அப்படின்வாங்க. பீமன் பலசாலி, நினைத்த நேரத்திலே அவனுக்கு பலத்தை வரவழைப்பதாக அவன் தந்தை வரம் கொடுத்துக்கிறார். வாயு பகவான் அவனுக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அதெல்லாம் தூக்கின்னு வர முடியுமா சார்? 4 பேரெல்லாம் ஏன் சார் முடியாது? இந்த காலத்தில் நம்ம போய் என்ன எக்ஸிபிஷனில் பார்க்குறோமே, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது. ஈட்டி பார்க்குறோம். நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே நம்முடைய நாட்டிலே இருந்த மன்னர்கள் பயன்படுத்திய ஈட்டி, பயன்படுத்திய பீரங்கி, பயன்படுத்திய துப்பாக்கி, பயன்படுத்திய வாள் எக்ஸிபிஷனில் பார்க்குறோம். பொய்யா எழுதி வச்சுருக்காங்களா? பயன்படுத்தினாங்க இல்லையா? இன்றைக்கி நம்மளால் அந்த கேடயத்தை தொட முடியுமா? ஆனால் தொட்டவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக மனிதர்களுடைய உடல் வலு அந்த காலத்திலே அவ்வாறு இருந்தது. தூக்கின்னு வருவானானே இன்னைக்கு பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. இல்லை, அந்த பலம் இருந்தது. அவன் வந்தான், எல்லாரையும் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்திலே வருகிறான். வனம் வந்து ஒரு பாறை மேலே அவர்களை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, வேற ஒன்றும் கையில் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, அந்த பாறையின் மேலே அவர்களை படுக்க வைத்து விட்டு உறங்குங்கள் என்று இவன் காவலாக இருக்கிறான். அந்த உறங்குகின்ற பொழுது அங்கே மானுட வாசனை வருகிறது. அங்கே இருந்து கொஞ்சம் தொலைவில் தான், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மைல் தொலைவிலே ஒரு இவனுடைய இடம், அந்த அரக்கன் இருக்கிறானே இடும்பனுடைய இடம் இருக்கிறது. அந்த இடும்பன் அந்த வனத்திலே இருக்கிறான், அந்த வனத்துக்கு அரசனாக இருக்கிறான். சார், இங்கே இது வந்து காசியில் நடந்தது, இப்போ நம்ம ஊரில் அவன் வழிபட்ட இடம் இருக்குதுன்னாக்கா, அந்த யுகத்திற்கு அவன் எவ்வாறு வந்திருக்கான்னா, அந்த யுகம் வருகின்ற போது இந்த இடங்களெல்லாம் மாறி இருக்கலாம். இது எப்போ பிரிச்சுது? இதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுமா? தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இருக்குமா? சேர சோழ மன்னர்கள் இருந்தார்கள், அவனுடைய பகுதிகள்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஆகையினாலே பல யுகங்களுக்கு முன்னே இருந்தால் அந்த நேரத்தில் அவனுக்கு வாசனை வருது. மாமிசம் சாப்பிடுவதையே தொழிலாக இருக்கின்ற அரக்கன் அவன் என்ன பண்ணுறான்? சரி, இரவில் மாமிச வாடை வருகிறது. அவனுடைய எவ்வளோ சென்சிட்டிவ் இருக்கிறான் பாரு. அப்படியே வந்து நான் போய் இருடி. அவனுக்கு ஒரே தங்கை. அந்த தங்கையின பேர் இடும்பின்னு சொல்லுவாங்க, இடும்பிக்குறின்னு சொல்லுவாங்க. வில்லிபுத்தூரில் ஏதில் நல்லா பிள்ளை எழுதியிருக்கார், வியாசபாரத்தின் அடி ஒற்றி. கமலக்கண்ணின்னு பேர் அந்த அம்மா பேர். அந்த பெண்ணு கமலக்கண்ணி. நான் போய் நர மாமிசம் சாப்பிட்டு வரேன், முடிஞ்சால் அவனுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கலப்புறான் அவன். நர மாமிசத்துடைய வாடை, நர வாடை வருகிறது. நம்ம வனத்திலே நரர்கள் வருவதற்கு அஞ்சுகின்ற இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புறப்படுறான். புறப்பட்டு வரும்போது இவ சொன்னா, அண்ணா நீ எப்போ பார்த்தாலும் தான் போய் சாப்பிட்டு வரேன், நான் எல்லாம் பார்சலாகவே சாப்பிட்டு வரேன், நீ எதெல்லாம் பார்சலாக எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுக்குறியோ அதான் நான் சாப்பிட்டு வரேன், நீ இரவு காலமாக இருக்குது, நான் போய் அதை சாப்பிட்டு வரேன். நரவாடை நர மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, சும்மா மிருகங்களையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நம்ம வனத்துக்கு வந்துருக்கு, நான் சாப்பிட போட்டு நான் சாப்பிட்டு வரேன்னா ஜாக்கிரதையாக போய் வான்னு. அங்கிருந்து வருகிறாள், பீமனை பார்க்கிறாள். பார்த்த உடனே இவன் தான் நமக்கு கணவன் என்று தீர்மானம் பண்ணிட்டு, பீமன் தான் காவல் காத்துங்கிறான். வருகிற போது அந்த பெண் எப்படி வராருனாக்கா, ரொம்ப அற்புதமான அலங்காரத்தோடு வருகிறாள். அரக்கின்னா அரக்கியா இல்லை, அதனால தான் அவளுக்கு பேர் கமலக்கண்ணி. வருகிறாள். வந்த உடனே இவங்க வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, யாருன்னு கேட்குறான். இவனை நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன்றான். பேச்சுவார்த்தை நடக்குது, நமக்கு இந்த பேச்சுவார்த்தை இல்லை பதிகம். அதனால் இருந்து அவன் திருப்பி நான் அவளை தேடிக்கின்னு வரான் இடும்பன். அவன் தான் கேட்குறான் ஒரே ஒரு வரி, உணவின் ஆசையால் கொல்ல வந்த நீ உணர்வின் ஆசையால் உள்ளழிந்துடல் கணவனாமென காதலிப்பதே கங்குல் வானர்தம் கடன் அழிப்பதேன்றான். வந்த உடனே ஏதோ சாப்பிட்டு வரேன்னு ஆசைப்பட்டு வரேன், இங்கே வந்த பிறகு உடலுக்கு ஊகை வேணும்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு பல்லை எழுச்சி நின்று கிடக்கிறேன். அவன்கிட்ட அவன் சொல்கிறா, நீ என்ன பண்ணுற, எங்கள் அரக்கன் வந்தான்னா, எங்கள் அண்ணன் வந்தால் கொண்டுடுவான் உன்னை, நீங்கள் எத்தனை பேரும் என் கையில் உட்காந்துங்க, சிறிய உருவம் ஆக்கிடுறேன், தவ மகிமை தான், சிறு உருவம் ஆக்கிடுறேன், எங்கள் அண்ணனுக்கு தெரியாத ஒரு குண்டுல எத்தனை வச்சுக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்களெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தாயெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கினே நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். எங்கள் அண்ணன் வந்தான்னா விடமாட்டான், அவன் பலவான், எவன் வந்தாலும் வட்ட நான் பார்க்குறேன்றான் பீமன். பேசிக்கிற போது இவன் வந்தான். வந்த உடனே இவன் மேலே அட்டாக் தான். அவன் இடும்பன் அட்டாக் பண்ணுறான். ஒரு 6 பாட்டு சொல்கிறாரு. சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவனை கொன்னுடுறான். அண்ணனை கொன்னுட்டான்னு இருந்தாலும் அவன் கொன்னுட்டான்றதுனால இல்லை, அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் நல்லா இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் அவள் பேசி அவனை இவனுக்கு பீமனுக்கு
அதனால் வனத்திலே செய்கிற அது வந்து கண்டவுடனே காதல் கொள்வது நம்முடைய அகத்துறை இலக்கணத்திலே ஒன்று. அந்த அகத்துணத்திலே திருமணம் புணர்து, இயற்கை புணர்ச்சி, அதெல்லாம் புணர்ச்சி. அதனால் சொல்லி அப்போ தான் இடும்பி குறின்னு சொல்லுவாங்க, இடும்பி ஞானம்னு சொல்லுவா. நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே நடந்ததை சொல்லிக்கினே வர, இன்றைக்கி நடக்க போகிறதையும் சொல்கிறேன். அவள் ரொம்ப உஷாராக இருந்துட்டா, நடந்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரா. எங்கது சொல்கிறா? பாரதத்தில் ஆதி பருவத்திலேருந்து சொல்லின்னு வரா. சந்தனு வந்தது, யார் பிறந்தது எல்லாம் சொல்லிக்கினே வரா. குந்தியை பற்றி பேசிக்கினே வரா. கேட்டுக்கினே இருக்கிறாங்க, பழைய கதையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. குந்தியை பற்றி பேசின்னு வரா. குந்தி வந்து யாருக்கும் தெரியாத கர்ணன் ஒருத்தனை பெற்றுக்கிறான்றதை உண்மையை சொல்லிவிடுவாள்ல இவ. அந்த குந்தி இருக்கின்ற பொழுது குந்தி போஜ மகாராஜனுக்காக இந்த அம்மையார் அவதாரம் செய்தார்கள். அந்த நேரத்திலே நாரதர் வந்தார், அவரை பண்டகசாலைக்கு அழைத்து சென்றார். அவர் ஒரு வரத்தை கொடுத்தார், 5 மந்திரங்களை கொடுத்தார். இந்த அம்மாவுக்கு மூஞ்சி சின்னதாவது, ஒரு மந்திரத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி கர்ணன் ஒருத்தனை பெற்று கழியில் விட்டுட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்ல வர, முகம் சுருங்குது. அப்போ சொல்கிற, அத்தை எனக்கு எல்லாம் தெரியும் அத்தைன்ற, நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்படுறன்னு தெரியும் அப்படின்னு அந்த கதையை சொல்லி வரும்போது இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் கடை தொடர்ந்து வந்தாலாம். இனிமேல் நடக்க போகிறதையும் சொன்னாலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஆட்சி பண்ண போகிறீங்க, துரியோனை எல்லாம் செய்ய போகிறா, நீ போகணும். ஆனால் ஃப்யூச்சரை சொல்கிற போது, எதிர்காலத்தை சொல்லுகிற பொழுது, நான் சொல்லுக்குறி உண்மையானால், நான் யட்சன் என்கின்ற ஒரு தேவதையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். உண்மையானால் இனிமேல் உலகத்தினுடைய நலனுக்காக உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நரநாரணராக இருக்கிறவர்கள் தான் வந்து அவதாரம் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் செய்ய போகிறோன்னா கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு உதவி போகிறார். எல்லாம் சொன்னேன். இனிமேல் நடக்கின்றது எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே வருவீர்கள், மறந்து கொண்டே வர வேண்டும் என்று ஒரு ஆமாம், கேட்டுக்கொண்டே வருவீர்கள், பின்னாலே மறந்து கொண்டே வருவீர்கள் சொல்லி அடுத்ததெல்லாம் சொன்னான்றது கதை. இது அங்கே இடும்பனை அவன் அழித்து விட்டான். ஆனால் அந்த இடும்பன் வழிபட்ட இடம் அந்த யுகத்திலேயும் இதிலிருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் சிவனடியார் இருக்கு என்றால், நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற தலங்கள் யுகங்கள் தோறும் இருந்து இருக்கிறது என்பதற்கு ராமாயணத்திலே இருந்து வருகிற சான்று, மகாபாரதத்திலே இருக்கின்ற சான்று, அது இடும்பாவனம் என்பது மகாபாரத காலத்திலே இருந்தது என்பதற்கும், அங்கே புள்ளிருக்கு வேலூர் என்பது ராமாயண காலத்திலே இருந்தது என்பதற்கு உண்டான சான்றுகள். அந்த வகையில் தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நில அமைப்புகள் அவ்வப்போது மாறி இருக்கலாம். இது காசிக்கு பக்கத்தில் நடந்த இடம். இது வாரணாவத சருக்கம் என்பது காசிக்கு பக்கத்தில் தான். அங்கே தான் தர்ப்பணம் கொடுக்க போயிருந்தாங்க, அங்கே நடந்தது. இது வந்து என்னுடைய கருத்து சரியானால் யுகங்கள் தோறும் இருந்தது என்பதற்காக நான் ராமாயணத்தை அடிப்படையாக வச்சுன்னு தான் நான் அப்படி இருந்திருக்கலாம். இருக்கு அதுதாங்க அதுதான் நம்முடைய சிவத்தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மை ஆட்செல்வார் என்று நெஞ்சார்ந்து சொல்லுவதற்கு ஒரு தைரியம் என்னவென்றால், இவைகள் எல்லாம் யுகங்கள் தோறும் இருந்து கொண்டிருக்கிறது. என்று மண் தோன்றி உலகம் தோன்றியதோ, பல யுகங்கள் எல்லாம் அழிந்தாலும் சிவபெருமானுடைய திருக்கோயில் அழியாமல் இருந்தது என்பதற்காக சான்று. இடங்கள் அவ்வப்போது மாறி இருக்கலாம். அந்த வகையிலே தலம், இந்த தலத்தை பற்றி சொல்ல வேண்டாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். சிவபெருமான் மிக விரும்பிய தலமாகிய திருக்கடிக்குளத்திலே ஞானசம்பந்தர் இருக்கிறார். ஞானசம்பந்தர் எங்கே இருக்கிறாரு? திருக்கடிக்குளத்திலே வழிபாடு செய்கிறார். அங்கிருந்து வணங்கி அங்கிருந்து திரு இடும்பாவனத்தை எய்தினார்கள். இடும்பாவனம் வர திருக்கடிக்குளத்துக்கு அப்புறம்தான் இடும்பாவனம் வந்து அங்கே எழுந்திருக்கின்ற சுவாமிகள் அத்தலத்தில் கோயில் கொண்டு விளங்குகின்ற சர்க்குருநாதர், அங்கே இருக்கிற பெருமானுக்கு பேரு சர்க்குருநாதரை, ஆமாம் சர்க்குருநாதர், சர் குணநாதரா, நான் குருநாதன் இருக்கலாம், குணநாதர் பின்னால் இதில் கொடுக்குற இந்த தல விசேஷத்தில் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். ஆக அந்த பெருமானை வணங்கி மணமார்தரு என்கின்ற இந்த பதியத்தை எழுதினார் என்பது பெரிய புராணத்திலே சொல்லப்படுகிறது. இதிலே இடும்பன் தலைநகரமாகிய கொடிமாட குன்றூர் குறிப்பிடார். இதில் ஞானசம்பந்தர் இந்த பதியத்திலே குன்றலூர் என்று ஒரு இடத்துல தலத்திலே பதியத்திலே வருகிறது. இந்த குன்றூர் என்பது தான் கொடிமாட குன்றூர் என்ற ஊர் தான் இடும்பனுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட இடம். அங்கே அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் சிறப்பாக வழிபடுகின்ற தலமாக இந்த இடும்பாவனம் என்கின்ற இடத்திலே வழிபாடு செய்து வருகிறான். இந்த இடும்பாவனத்துக்கு அவன் அரக்கனாக இருந்தாலும் அங்கே இருக்கிற தலத்தை மிகவும் சிறப்பாக மேற்பார்வை செய்வதற்காக
சிறந்த வேதங்களிலே விற்பனர்களாக இருப்பவர்களை அந்த தலத்தினுடைய நிர்வாகத்திற்கு வைத்திருந்தான் என்று ஞானசம்பந்தரே பதிவு செய்கிறார். இப்போ நம்ம பதியத்தில் பார்க்க போகிறோம். அதுவே இது பெரிய புராணத்திலே 2521வது பாடல், 923வது பாடல் ஞானசம்பந்தருடைய பாடல். கண்ணார்ந்த திருநுதலால் மகிழ்ந்த கடிக்குளம் இறங்கி, கடிக்குளத்தை இறங்கி எண்ணார்ந்த திரு இடும்பாவனம் ஏத்தி. இங்கே எண்ணார்ந்த ஒரு திரு இடும்பாவனம் என்பது இந்த ஊர் இடும்பாவனத்துக்கு பெரிய புராணத்தில் சேக்கிழார் கொடுக்குற அடைமொழி எண்ணார்ந்த திரு இடும்பாவனம். எண்ணத்திலே ஒரு முறை சென்றால் அந்த இடும்பாவனத்திலே இருக்க இறைவர் யார் சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய மனத்திலே அவர் இருந்து விடுவார். எண்ணத்திலே நிறைவாக அமைந்து அவர்களுக்கு தேவையானது செய்கிற பெருமான் இருக்கிறது என்றான். ஏன்னா இதே எண்ணார்ந்த என்பதற்கு அடிப்படையா ஞானசம்பந்த பெருமான் மனமார்தரு மடவாரோடு. இப்போ மனமார்தரு என்பதும் எண்ணத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர்கள். அடுத்தது நெறி நீர்மையர் குறி நீர்மையர். நெறி நீர்மையர் குறி நீர்மையர்னு ஒரு இடத்துல இதே ஞானசம்பந்த பதிக்க போகிற அன்றைக்கி இந்த செய்திகள்லாம் இருக்கிறதுனால ஆக எண்ணத்திலே பதியக்கூடிய பெருமானாக இருக்கிறான் என்பது அப்படி சேக்கிராருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் மண்ணார்ந்த பதிப்பிறவும், இப்போ நீங்கள் பார்த்தோமே பல யுகங்களாக இருந்திருக்கின்ற பதின மண் ஆர்ந்த பதிப்பிறவும் மகிழ் தரும் அன்பால் வணங்கி. வழியிலே இருக்கிற தலங்களை எல்லாம் பூமியிலே சிறந்த தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற மண் ஆர்ந்த பதி, மண்ணிலே வேண்டியதை வேண்டுவார்களுக்கு ஈயக்கூடியதாக இருப்பது அந்த மண்ணிலே இருக்கிற பதி. இந்த மண்ணிலே இருக்கிற பதியை பாதாள லோகத்திலே இருப்பவர்களும் ஆதிசேஷன் வழிபட்ட தலங்கள் நிறைய இருக்குது. பாதாள லோகத்தில் இருக்கும் ஆதிசேஷன், வானவுலகத்திலே இருக்கிற இந்திரன் பிரம்மா விஷ்ணு என்று மேலே இருக்கிற 7 உலகங்களில் இருக்கிறவர்களும் வழிபாடு செய்கிற தலங்கள் இருக்கிறது. ஆகையினாலே மண்ணுலகத்திலே இருக்கிற பதி சிறந்த பதி. இதுக்கு நம்ம உதாரணம் சொல்ல போனாக்கா புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். அங்கே சொல்லார் பாருங்க, தேவாதி தேவர்கள்லாம் வணங்குகிறாள் என்றால் இந்த மண்ணிலே இருக்கிற தலம், அதான் மண்ணார்ந்த பதி. இந்த தலங்களையெல்லாம் பெருமான் வணங்கி சென்று அங்கே பண்ணாராம் மண்ணார்ந்த பதியெல்லாம் வணங்கி பண்ணார்ந்த தமிழ் பாடி. பண்ணார்ந்த தமிழ் என்றால் பண்களிலே அடையக்கூடியதாக இருக்கின்ற தமிழிலே பரவினார் என்றால் பண்களை அமைத்தார். இது பாருங்க, தமிழ் பாடி பரவி அப்படி வச்சு நம்ம பண்ணார்ந்த தமிழ் பாடி பரவி. தமிழ் பாடுவது என்பது பதிகத்தை அருள் செய்வது. பதிகத்தை அருள் செஞ்சிட்டாங்க நம்ம மேலே முடிச்சிட்டுன்னு இல்லை, பாடுதல் மட்டும் இல்லை பரவுதலும் செய்ய வேண்டும். பெருமானை வெறும் பாடிட்டா போதாது, பரவவும் வேண்டும். ஏன்னாக்கா பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய். பசி தீர்த்தா மட்டும் போதுமா, பிணி களையணும் இல்லையா? அதனால் பரவ வேண்டும். அதனால தான் ஓதுவார் பெருமக்கள் கூட வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த தலங்களுக்கு வழிபாடு செய்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சர்க்குருநாதன் நான் இது வரைக்கும் திருமேற்றிலே பாடவே இல்லைன்னு சொல்லி அந்த தலத்தை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அங்கே அமைச்சு கொண்டு பாடிட்டு தரிசனம் பண்ணி போனார். சென்ற வாரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த பாட வேண்டும் பரவ வேண்டும். பாடுவாருக்கு பசி தான் தீரும், பரவனால்தான் பிணி களையும். பசி என்பது அறிவு பசி, பிணி என்பது அது பிறவி பிணி. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டானது. இப்போ இது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ். இன்னும் இந்த பெரிய படத்துக்கே சொல்லணும், நிறைய போகலாம், வேணாம்ல. தலம் சொல்லி போகிறபோது நேற்று பார்த்தது காவிரி வடகரைத்தலம். இது காவிரி தென்கரைத்தலம். காவிரி தென்கரையிலே 108வது தலம். காவிரி தென்கரை தலையிலே 108வது தலம். இடும்பாசூரன் பூசித்து பேறு பெற்ற தலம். எல்லா அசுரர்களும் சிவபெருமானை பூசித்தான் பேறு பெற்றார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் பூசித்தனுடைய வளகாதான் எப்போ. அப்போ இது எப்போ பூசித்திருக்கிறான்? பல யுகங்களுக்கு முன்னே பூசித்திருக்கிறான். பூசித்து அவனை வச்சுட்டு போனார் வரத்தை கொடுத்து. ஏன்னா அந்த யுகத்திலே அழிக்காத யார் வச்சு போனாருனாக்கா பின்னால் திருமால் வரப்போகிறேன்,
அவனுடைய போரிலே 13ஆம் நாள் போர் கடோர்கஜன் மொத்தம் வரான். அந்த கடோர்கஜனை கொடுத்துட்டு போகிறான். இரவில் திருமணம் பண்ணி அந்த இரவில் அவன் சொல்லி குந்தி இடும்பெல்லாம் குடும்ப அந்த கதையெல்லாம் சொன்னான் இல்லையா, அவனுடைய குறியெல்லாம் சொல்லிட்ட பிறகு இந்த பொண்ணு ரொம்ப வற்புறுத்துறா, திருமணம் செய்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு தாய் தனைய சகோதரெல்லாம் கொடுத்துட்றாங்க. திருமணம் செய்து கொண்டு அங்கே சில நாட்கள் இருந்து அங்கேயே அவர்கள் ஒரு புதல்வனை பெற்றெடுக்கிறார்கள். அந்த புதல்வனுக்கு பெயர் கடோத்கஜன். அவன் பிறந்தவுடனே ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறான். ஏன்னா வரம் பெற்றவனாக இருக்கிறான். காரணத்தினால்தான் நான் இங்கே பிறந்திருக்கிறேன். பின்னால் உங்களுக்கு போர் நடக்கும். இந்த போரிலே நான் துரியோதன சேனையில் பல சேனைகளை காலி பண்ணுவேன். கடோர்கஜன் ஒரே நாள் இரவு தான் போர் செய்யணும். ஒரு நாள் பகல் போர், 13ஆம் நாள் இரவு போரில் பாதி சைன்யத்தை துரியோதனை 11 அக்ரோனி சைன்யத்தில் 5-6 அக்ரோனி அவன் காலி பண்ணுறான். இன்னும் அவன் தொடர்ந்து இருந்தாக இவங்களுக்குலாம் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டார் கண்ண பரமாத்மா வச்சு. ஏன்னா அவர் வந்த வேலையை அவர் பார்க்குறாரு. அந்த வகையிலே இதெல்லாம் பின்னால் நடக்கணும்னு இருக்கிறதுனால இந்த இடும்பனுடைய பரம்பரை திருமாலுக்கு அவருடைய பணியை யுகத்திலே செய்கிற நம்ம சைவர்கள் அப்படி தான் கொள்ளணும். அதை திருமால் அவதார நோக்கத்திற்காக இறைவனுடைய வடம் பெற்ற கடோர்கஜன் உதவினான். அவன் யாருன்னாக்கா அவனுடைய பாரம்பரியம் இடும்பி. இடும்பி யாருன்னாக்கா வரம் பெற்ற ஒரு தலத்தையே நிர்வாகம் பண்ணவன். அந்த தலத்தையே தன்னுடைய தலமாக வைத்து வழிப இப்படி கொண்டு போனாக்கா நம்ம சைவத்துக்கு மெருகூட்டலாம். அதனால் அப்படி கொண்டு வந்துட்டான். ஆகையினால இந்த காவிரி தென்கரை தலையில் இருக்கிறது. இந்த ஊர் குன்றலூர் என்று பக்கத்தில் இருக்கிறது தான் கொடுங்குன்றலூர். நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கொடிமாட செங்குன்று சொல்கிறோமா, அந்த ஊரில் கொடிமாற குன்றூர் என்கின்ற ஊரில் தான் இந்த மன்னன் இருந்தான். இரண்டையும் சேர்த்து ஒன்றாக பதியத்தில் கூறியிருக்கிறார். நம்ம படிக்கிற போகிறோம். அதை இங்கு அந்த ஆலயத்துக்கு போனாக்கா ஞாபகம் வச்சுங்க, வெள்ளை நிறமுடைய விநாயகர் ரொம்ப சிறப்பு. அடுத்தது வெள்ளை நிறத்திலே இருக்கின்ற ஒரு விநாயகர். எருக்கு விநாயகர் அல்ல, விநாயகருடைய சிலையே வெள்ளை நிறத்திலே இருக்கிறது. வெள்ளை நிறமுடைய வெள்ளை விநாயகர் உருவ வழிபாடு சிறப்பு. இறைவனுடைய திருமண கோலம் இங்கே மூலவருக்கு பின்னால் இருக்கிறது. தெற்கு பல தலங்களிலே இருக்கும். அகத்தியருக்காக அந்த மாதிரி செய்ததாக ஒரு கருதப்பாடு இருக்கிறது. இறைவர் சர்க்குணநாதர். இங்கே கரெக்டாக வந்துச்சு பாருங்க. இறைவர் சர்க்குணநாதர்னாக்கா சாமி பாராட்டுறதுக்காக அந்த பேர் இல்லை. தன்னை வணங்குவோர்களுக்கு நல்ல குணங்களை கொடுக்குற நாதரவர் அப்படி வச்சுப்போம். அடுத்தது சுவாமி சர்க்குணநாதர், அம்மை மங்களநாயகி. இதுலேயும் ஒரே ஒரு பதிகம் தான் இருக்கிறது. ஞானசம்பந்தருடைய பதிகம் ஒன்று தான் இருக்குது, வேறு யாரும் எழுதலை. இப்போ பாருங்கள், அந்த பாட்டு ஒரே பாட்டை மட்டும் நீங்கள் படிங்கம்மா. உட்கார்ந்தே படிக்கலாம். சரி சரி, நல்லது. சிவா. இன்பாவனத்தில் ஞானசம்பந்தர் இந்த பதியத்தில் எல்லா பதியங்களையும் கடைசியில் என்ன சொல்கிறார்? ஈற்று சொல் இதுவே. அப்போ எங்கேருந்து பாடுறாருன்னாக்கா அருகிலே இருந்து கொண்டு பாடுகிறார். சில பதியங்களில் அதுவேன்னு வரும். ஆமாம், அங்கே அதுவே என்றது கொஞ்சம் அண்மையில் இல்லாமல் தொலைவில் இருந்து பாடியது. இங்கே இதுவே என்று அந்த சாமியுடைய திருமுன்பே இருந்து பாடுகிறார் என்பதை நம்ம குறிக்கோளாக சொல்லலாம். மனம் ஆர்தரு மடவாரோடு 2 சுழினா தான் இங்கே, 3 சுழினா இல்லை. மனம் ஆர்தரு மடவாரோடு மகிழ் மைந்தர்கள். வழக்கமாக சொல்லலாம், நல்ல மனம் என்றால் நல்ல மனத்தை உடையவராக, மனம் பொருந்திய சிறு பெண்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு தன்மை உடையவராக இருக்கிற பெண்கள்
ஒருவனை மனத்திலே வைத்து அதே தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள், இப்படி ஒன்றால் சொல்லிட்டே போகலாம். மனம் பொருந்தியவராக இருக்கின்ற மடவார் என்பது சிறு பெண்களுக்கு பேர். மடவாருக்கு 7 பருவ பெண்கள் சொல்லலாம். அந்த 7 பருவங்களும் ஏறக்குறைய ஒரு சின்ன வயசுலேயே முடிஞ்சு போகுது. 14 வயசுக்குள்ளே தான் அந்த 7 பருவ பெண்கள் சொல்வார்கள். ஆகையினால் இந்த மடவார் என்றால் சிறு பெண்கள். அந்த மடவாரோடு மகிழ் மைந்தர்கள், மகிழ்ச்சியோடு கூடி அந்த மடவார்கள் மகிழத்தக்க மைந்தர்கள் என்று சொல்லலாம். அந்த மடவாரோடு மகிழ்ச்சியாக இருக்கிற மைந்தர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் முதல் பாட்டில் முதல் வரியிலேயே பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்கிறார் பாருங்க. மணமார்தரு மடவாரோடு மகிழ் மைந்தர்கள். ஆக பேரா கோயிலுக்கு போனால் நான் அடிக்கடியே சொல்கிறது தான், ஒரு வாட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கணவன் மனையாக ஆலயத்துக்கு செல்லுங்கள், மகிழ் மைந்தர்களோடு மடவாரோடு வெறுமனே போல மலர் தூவி வழிபாடு செய்கிற இடம் எங்கன்னாக்கா எந்த எப்பப்படுனாக்கா அந்த ஊரை பற்றி சொல்கிறாருங்க. 2வது வரி அந்த ஊரினுடைய தன்மை சொல்கிறார். தனமார்தரு சங்கக்கடல் வங்கத்திரள் உந்தி. வங்கத்திரள் உன்னா வங்கம் என்றால் கப்பல்கள், அந்த காலத்திலே மரக்கலங்கள், அது வருதான், நிறைய வருதான். அது என்ன எடுத்துன்னு வருதான், தனமார்தரு சங்கம் என்றால் கடற்கரையிலே இருந்து பலவிதமாக இருக்கின்ற, சங்கம் என்றால் சங்கங்கள் இருக்கின்றதாக இருக்கின்ற கடல். அந்த கடலிலே இந்த வங்கம் என்கின்ற இந்த தோணிகள்லாம் எப்படி வருதான், சும்மா வரலையா. தனமார்தர் என்றால் பிற பகுதிகளிலே இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாணிபத்திற்கு தானே வருவாங்க. ஆகையினால அந்த ஊரிலே நிறைய செல்வங்களை ஏற்றிக்கொண்டு வாணிபத்திற்காக வருகின்ற வங்கம் என்று சொல்லுகின்ற கடலிலே வருகின்ற மரக்கலங்களை கொண்டு அவர்கள் ஒன்றோடு ஒன்று வந்து கொண்டு இருக்கிறதான். அந்த இடத்திலே அந்த இடம் எப்பேற்பட்ட ஊருனாக்கா, இது எந்த ஊரை சொல்கிறா தெரியுங்களா? ஊரு சொல்கிற போதே அவன் இருக்கிற ஊரே சொல்கிறாரு. அரசன் இருக்கின்ற அரசாட்சி செய்கிற இடம். சினமார்தரு திரள் வாழ் எயிற்று அரக்கன். கோபக்குடியுனே இருப்பது. ஏன்னா அரக்கன்ற போதே எப்பவுமே அவன் கோபக்குடியுனாக தான் இருப்பான். அரக்கர்களுக்கே உண்டான சுபாவம் அது. சட்டுன்னு கோபம் வந்துடும். நமக்கு தான் அதனால் சொல்கிறான் சீச்சி சினமே தவிரான்னு சொல்லி வச்சுக்கிறார். அது இருந்ததுனாக்கா ஆபத்துன்னு சொல்கிறதுனால சினமார்தரு திரள், சினமும் இருக்கு, கோபம் இருக்கிறது, அதே நேரத்தில் அருமையான வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறான். அவன் வாள் எயிற்று அரக்கன் என்றால் வாள் போன்று எயிறு என்றால் பல்லு, வாள் போன்ற பல்லினை உடைத்தவனாக இருக்கின்ற அரக்கன். மிகு குன்றில் என்றால் மிகவும் விரும்பி அரசாட்சி செய்திருக்கின்ற குன்றிலே இனமாதவர் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம். இதுவே அந்த ஊரிலே இனமாதவர் இறைவர், அந்த ஊரிலே மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். இனமாதவர் என்றால் மிகச்சிறந்த தவத்தை செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தவத்திலே செய்தவர்களாக இருக்கின்றவர்கள் இருக்கின்ற ஒரு இடம். திரள் வாயிறது அந்த அரக்கனுக்காக சொன்னது. சினமார்தர் என்பது அரக்கனுக்காக சொன்னது. கூட்டமாகிய முனிவர்களுக்கும் இங்கே சிவபெருமானை வணங்குகின்றார்கள். யாரெல்லாம் வணங்குறாங்க பாருங்க. இப்போ மணமார்தரு மடவாரூர் மகிழ் மைந்தர்கள் வணங்குகின்றார்கள். அவர்கள் எதுக்காக வணங்குகின்றார்கள் என்றால் இறைவனுடைய திருவடியை பெற வேண்டும் என்று வணங்கவில்லை. கணவன் மனைவியோடு வரும்போதே எப்படின்னா எல்லார இன்பத்திலே நமக்கு இவ்வுலக இன்பம் வர வேண்டும் என்பதற்காக அதனால் தான் தனங்கள்லாம் பெறுகிறார். அவங்களுக்கு தனங்கள்லாம் கிடைக்கிறாங்க. தனமார்தருன்னு சொல்லிட்டார். ஆனால் இனமாதவர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, வணங்குவதையே தொழிலாக இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார்கள். இனமாதவர் என்றது இறைவனை கூட்டமாய் வணங்குகின்ற. மாதவர் என்றால் முனிவர்களை குறிக்கிறது. இனமாதவர் இறைவனை வணங்குவதையே தொழிலாக உடைய மாதவர் என்றால் தவம் செய்பவர்கள், தவம் செய்து சித்தி பெற்றவர்கள்லாம், தவம் செய்து சித்தி பெற்றவர்கள்லாம் பழைய பேர் என்னன்னா முனிவர்கள். ஆக முனிவர்கள் எல்லாம் இருக்கின்ற இடம். இந்த மணமாதரு மைந்தர்களும் மகளிர்களும் மனைவிகளுடன் வந்து வழிபட்டு என்ன பெறுகிறார்கள் என்றால் தங்களுக்கு தேவையான செல்வங்களை பெறுகிறார்கள். இவ்வுலக இன்பத்தையும் பெருமான் கொடுக்கிறார். அடுத்தது இறைவனுடைய அவ்வுலக இன்பத்தையும் கொடுப்பதற்காக மாதவர்கள் பெறுகிறார்கள் என்கின்ற 2 செய்திங்க சொல்லி வந்தார். குன்றலூர் என்கின்ற ஊரிலே இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகின்றவன் இல்லையா, அதையும் இங்கே சொல்லிட்டார் இந்த பாட்டில். அடுத்தது போகிறோம். மலையார் தரு
மடவாளோடு பாகம் மகிழ்வெய்தி நிலையாதரு நிமலன் வலி நினையும் புகழ் ஒளி சேர் கலையார்தரு புலவோராவர் காவல் மிகு குன்றில் இளையார்தரு பொழில் சூழ்தரு இடும்பாவனம் இதுவே. இடும்பாவனம் என்ன படுதுனாக்கா, இங்கே வந்து சாமி பற்றி தொடங்கிட்டார். யாரெல்லாம் வணங்குறாங்கன்னு சொன்னார் போன பதிகத்தில், எதற்காக வணங்குறாங்கன்னு சொன்னார். இந்த பதிகத்திலே மலையார் தரு மடவார் நல்லா தெரிஞ்சு போச்சு. மலையார் தருனா மலையறையனுடைய மகளாகியிருக்கின்ற உமையை ஒரு பாகமாக உடைக்கின்றவர்கள். அவர் மகிழ்வோடு இருந்து கொண்டிருக்கிறார். நிமலன் மகிழ்வோடு இறைவன் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறான். நிலையார் தரு நிமலன் என்றால் மனம் இல்லாதவன். உங்களுக்கு நிமலனுக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. நிலையார் தரு நிமலன் என்றால் எல்லா நேரத்திலேயும் நிலையானவன் அவன், எல்லா காலத்திலேயும் இறைந்து கொண்டிருக்கிற விமலன் வீற்றிருக்கின்ற இடம் நிகழும் புகழ் ஒளி சேர். முருகா முருகா. இல்லை அது வேண்டாம், அது ரொம்ப அது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை அது இல்லை இருக்கட்டும். இல்லை 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 கிளைமேட்டே ஒரே மாதிரி இல்லைங்க. ஏதோ ஒரு நாள் இருக்கிற கிளைமேட் ஒரு மாதம் இல்லை, 2 மாதமாக அப்படி தான் இருக்குது. ஆன்டிபயாட்டிக்கும் எடுபடலை. சரி இருக்கட்டும். அடுத்தது இங்கே வந்து மலையார் என்பது மலையரசனுடைய மகள். அடுத்தது இன்னொரு சொன்ன மலை ஆர்தர் என்பதுக்கு 2 பொருள் கொடுக்குறாரு. மலைக்கு உரிமையானவனாக இருக்கின்ற மலையரனுடைய மகள், இன்னொன்று மலையிடத்து வசிக்கின்ற உமாதேவின்னு ஒரு பொருள் கொடுக்குறார். மலையிடத்து வசிக்கின்ற உமாதேவி என்பது மலை ஆர்தரு என்பதற்கு 2 பொருள் கொடுக்குறாரு அவர். என்று சொல்லுகிறவங்களும் ஒரே எழுதுகிறவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம தண்டபாணி தேசிகர் ஒழுங்காக சொல்லி இப்படி கூட சொல்கிறாங்க அப்படின்ட்டு எவ்வளோ நழுவராக இருப்பாருங்க அவர் இருக்கிறவங்கிறத. அடுத்தது இறைவன் சொல்கிறார் பாருங்க, நிலையார்தர் இறைவன் சொல்கிறார் பாருங்க. நிலையார்தர் இறைவன்னாக நித்திய பொருள்ன்றது சித்தாந்தப்படி இறைவன் நித்திய பொருளாக இருப்போன்றதுனால நிலையார்தர் இறைவன் சொன்னார். சரி, நித்திய பொருளாக இறைவன் ஒளிசேர் இடும்பாவனம் பொழில் சூர் இடும்பாவனம். இந்த இடும்பாவனத்துக்கு 2 வருது. முதல்ல ஒளிசேர் இடும்பாவனம், 2வது பாட்டில் கடைசியில் ஒளிசேர் இடும்பாவனம் என்றால் இறைவனுடைய ஆன்மீக ஒளியாக இருக்கின்ற திருவுள் ஒளியாக இருக்கின்ற உடைய இரும்பாவனம். அடுத்தது பொழில் சூழ்தழி இடும்பாவனம். இந்த இடும்பாவனத்துக்கு 2 டெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. பொழில்சேர் இடும்பாவனமும் ஒளிசேர் இடும்பாவனம் என்று சொல்லிக்கிட்டாங்க. அடுத்தது இந்த இடத்துல கலையார்தரு புலவோன்னு சொல்கிறா பாருங்க. கலையார்தரு புலவோர் இங்கே தான் இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? இடும்பாசூருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இவனுடைய அரசாட்சி பட்டணம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊர். ஆனால் இந்த இடம் ஆலயம் அவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவன் என்ன போட்டுருவான் இந்த ஆலயத்துக்கு? கலையாதரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில் என்றால் கலையாதரு புலவோர் என்பது யாருன்னாக்கா ஒளி மிகுந்த தேவர்கள். தேவர்களை பாதுகாப்பாக அரக்கன் வந்து தேவர்களையும் தன்னுடைய வேலையாட்களை வச்சிருக்காங்க. ஆக தேவர்கள் பாதுகாப்பாக இருந்து இங்கே காவல் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சார் அது மாதிரிலாம் இடம் இருக்குமா சார் அப்படின்னாக்கா உண்டு. சோழனுடைய காலத்திலே புகார் நகருக்கு இந்திரனுடைய பணியினாலே சோழனுக்கு இந்திரன் அவர்கள் நாட்டிலே இருக்கின்ற பூதங்களை எல்லாம் காவலாக வச்சிருந்தான். சிலப்பதிகாரத்தில் சந்தி பூதம் சதுக்க பூதம் என்கின்றதெல்லாம் வந்திருக்கிறது என்று நமக்கு வரலாறு வருகிறது. ஆக தேவர்கள் கீழே இருக்கின்ற அரசர்களுக்கெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆலயமாக இருக்குது இல்லையா? அதனால் தேவர்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறது தான் கலையார்தரு புலவோர் அவர் காவல் மிகு குன்றில். அவர்கள் எல்லாம் காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள்.
கலையாதர் புலவோர் என்பதை இங்கு வந்து கலைகளெல்லாம் தெரிந்தவராக இருக்கின்ற சகல கலைகளையும் அறிந்தவராக இருக்கின்ற கலை நுணுக்கமாக அறிந்தவர்களை எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் இவர் தண்டபாணி தேசிகர் என்ன சொல்றாருனாக்கா, தேவர்களை எல்லாம் கலையாதவர்கள் இங்கே ஒளி மிகுந்த தேவர்கள், கலை ஆர்தரு புலவோர். 15 கலைகள் 14 கலைகள் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆயக்கலைகள். ஆயக்கலைகள் என்பது இங்கே வந்து புத்தக அறிவு, நூலறிவு. இந்த கலை என்பது எங்கே வருது சார் ஒளின்னாக்கா, இவனுக்கு 15 கலைகளிலே 14 கலைகளும் போய் ஒரு கலையோடு தான் வந்து அங்கே வந்து இருக்கிறானா பிறைக்கலை. அப்போ அந்த கலை என்பது என்னன்னாக்கா ஒளித்தன்மை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி குறைந்து கொண்டே வருகிறது. அதுதான் சொல்கிறாரு, இந்த கலை என்பது ஒளி என்பது ஒரு பொருள் இருக்கிறதுனால அதை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. கலைவன்மை மிக்க பல புலவோர்களும் இருந்தது என்பதற்கும் காவலாக அமர்த்தப்பட்டிருந்தனர் என்பதையும் கொள்வதற்கு இடம் இருக்கிறது. ஆக ஆலயத்திற்கு நிர்வாகத்திற்கு ஒரு அரக்கனாக இருப்பவன் அதுங்கிட்ட வரல, நான் அரக்கனாக இருந்துட்டு போகிறேன், நான் நரமாவசம் சாப்பிட்றனா இருக்கிட்டியா, சிவபெருமான்கிட்ட வர வாங்கினேன், எதுவாக இருந்தாலும் பெருமானால் படைக்கப்பட்டவன் நான் வந்து காவலுக்கு அதுக்கு உண்டானவளை தான் கொடுப்பேன்றான். இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த இடத்துல நான் தலையில்லை, எங்கள் பிரச்சனை நாங்கள் கொண்டாடல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறான். அடுத்து சீலம் மிகு சித்தத்தவர் சிந்தித்தெழும் எந்தை ஞானம் மிகு கடல் சூழ்தரு உலகத்தவர் நலமார் கோலம் மிகு மலர் மென்மூலை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமழ் பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே. ஏலம் என்றால் வாசனை திரவியம்னு அர்த்தம். வாசனை பொருந்திய பொழில்கள் உடையதாக இருக்கின்ற இடும்பாவனம். இங்கே இடும்பாவனத்துடைய ஆலயத்தில் போனால் கீழே ஒரு சாமி இருக்கும், மேலே குன்றின் மேலே தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது என்பது ஒரு இது. கோலம் மிகு மலர் மென்முலை மடவார் மிகு குன்றில் என்றால் அந்த கோயில் குன்று என்றால் குற மலர்களில் இருப்பாங்க குறவர்கள். குன்று பகுதி என்றால் மலை சார்ந்த இடமும் குறவர்கள் வாழ்கின்ற இடம். ஆகையினால அவரை தான் இங்கே சொல்கிறாரு. இவன் வந்து சீலம் என்பதுக்கு என்ன தெரியுப்பாருங்க, சீலம் என்பதுக்கு 3 பொருள் கொடுக்குறாரு. காட்சிக்கு எளிய தன்மையாக இருந்தது சீலம். இன்னும் சீலம்னாக்கா இயமம் நியமம் முதலாகிய தவ ஒழுக்கங்களை யார் உடைகிறார்களோ அவர்களும் சீலம். தவ ஒழுக்கம் இருக்கணும், காட்சிக்கு எளியராக இருக்கணும், ஒழுக்கமாக இருப்பது, சிம்பிளாக சொல்ல போனால் ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் சீலம். அப்படிப்பட்டவர்கள் சீலம் மிகு சித்தத்தவர். சீலம் என்பது உடலால் மட்டும் இல்லை, உள்ளத்தாலும் தூய்மையவராக இருக்கின்ற சித்தத்தை உடையவர்களார்கள். எல்லா நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே சிவபெருமானை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டு உள்ளத்திலே சீலத்தை உடையவராக இருக்கிற ஞானிகள் எல்லாம் சிந்தித்து கொண்டு இருப்பவனாகிய இறைவன் சீலம் உடையவரை சிந்தித்து எழுகின்ற எந்தை எங்கே இருக்கிறார்? ஞாலம் மிகு கடல் சூழ்தரு உலகத்தவர். ஞாலம் மிகு கடல் சூழ் என்றால் பார்த்தீங்களா, நல்லா தெரியுது. மண் கொஞ்சம், கடல் அதிகம், அதுதான் சொல்கிறாரு. ஞாலம் மிகு கிடைக்குனாக்கா நான் சும்மா ஒரு பர்சன்டேஜ் போட்டேன். 1/4 பாகம் மண்ணும் 3/4 பாகம் நீரும் இருக்குது, 71% வந்து இருக்குது. நான் நேற்று கூட அதை பற்றி நம்ம பேச நான் இருக்கேன். ஆகையினால அப்படிப்பட்ட ஒழுக்கம் உடையவர்கள். இன்னொன்று, எந்த காரியத்திலையும் தினமும் எழுகிற போது தான் வணங்குகின்ற தெய்வத்தை தொழுதி எழ வேண்டும் என்பது சித்தத்தவர் ஞாலம் மிகு கடல் சூழ் சித்தனா சிந்தித்து எழும் எந்தைன்னு ஒரு வருது பார்த்தீங்களா. சிந்தித்து எழுகின்றவர் என்பது யாருனாக்கா, இந்த சிந்தித்து எழுவது என்பது பழக்கம். இது எங்கே சார் இருக்குதுன்னாக்கா சிலப்பதிகாரத்தில் தெய்வம் தொழாள் கொடுனர் தொழுதி எழுவாள். ஆக சதா சர்வ காலம் எழுகிற போதே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இறைவனை வணங்குங்கள். கணவனை வணங்குகின்ற தன்மை இருந்தது என்பதற்காக தொழுது எழுதல். அடுத்தது சரி, இந்த எழுதலை எவ்வளோ சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னும் சொல்ல போகிறாங்க, இறைவனை திருவுள்ளத்தை அடைத்து திருவோலக்கம் செய்தல். அடியார் திருவோலக்கம் செய்தல் என்றால்
இறைவனை மனத்திலே வைத்துக்கொண்டு வழிபாடு செய்வது என்கின்ற ஒரு தன்மை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஞாலம் மிகு கடவுள்னா நிலத்தின் பரப்பளவு சொல்லமானார். அடுத்தது கோலம் என்றால் அழகு, நலமார் இடும்பாவனம். இந்த இடும்பாவனத்துக்கு அழகுடையது, நலமுடையதாக இருக்கின்ற இடும்பாவனம். என்னன்னா உலகத்தவர் இங்கே இருந்து எதுக்கு கிடைக்கிறாருன்னாக்கா முத்தி இன்பம் அடைவதற்குரிய இடமாக கருதப்படுகிறது. அதான் இந்த பாட்டினுடைய எக்ஸ்ட்ராக்ட். உலகத்தவர் வணங்கி ஞாலம் மிகு கடல் சூழ்தரு உலகத்தவர் நலமார் என்றால் நலத்தை பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது என்றால் முத்தி இன்பம் பெறுவதற்கு இடமாக இடும்பாவனம். இந்த பாட்டினுடைய அதான் எக்ஸ்ட்ராக்ட். பொழிலார்தரு குலைவாழைகள் எழிலார் தீகள் போழ்தில் தொழிலால் மிகு தொண்டர் அவர் தொழுதாடிய முன்றில் குழலார் தரு மலர் மென்முலை மடவார் மிகு குன்றில் எழிலார் தரும் இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே. இங்க முதல்ல எடுத்தோன்னே கொலை வாழைகள்னு சொல்றார். இந்த இடத்துல நிலத்துல வாழைலாம் எங்க கிடைக்கும்? வாழை, கரும்பு, வாழை, நெல் இதெல்லாம் வருவது மருதத்தில், மருதம். ஆமாம், கடல் இருந்தாக்கா நெய்தலுக்கு போய் கடல். அதனால் இந்த திணை மழக்கம் என்று ஒன்று வருகிறது. ஆக முன்றில் இடும்பாவனம். அந்த இடத்துல என்ன பண்ணால் இடும்பாவனத்தினுடைய சோலைகளிலே விளங்குகின்ற குலை வாழைகள். குலை வாழைகள் என்ன சொன்னாருன்னா பொழிலே இருக்கின்ற குலை வாழைகள் எழிலாத்திகள்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க ஞானசம்பந்தருடைய வாக்கு. எழில் என்றால் அழகு, வாழைகள் என்ன அழகு. அவர் சொல்றாரு மாலை வேளையிலே அந்தியிலே இருக்கின்ற அந்த செவ்வானத்திலே அந்த ஒளியானது வாழைகள் மீது வீசுகின்ற பொழுது அது ஒரு அற்புதமான அழகா இருக்குமா. எழிலார்த்திகள் பொழுதில் என்றால் அந்த மாலை வேளையிலே இறைவனை வணங்குகின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தி தான் அங்கே சொல்ல வராரு. சோலைகளிலே இருக்கின்ற தார் வாழைகள் எல்லாம் எழிலை தருகின்ற காலமாக இருக்கின்ற அந்த மாலை வெயிலானது அதன் மீது பட்டு ஒரு அழகை தருகின்றதா இருக்கிற திகழ். அதான் சொல்றார் பாருங்க, பொழிலார் தரு கொலை வாழைகள் எழிலார் திகழ் பொழுதில் சொல்றார் பாருங்க. எழில் என்றால் மிக்க அழகு பொருந்தியதாக இருக்கின்ற நேரம் எப்போது என்றால் அந்த அந்தி நேரத்திலே, மாலை நேரத்திலே அங்கே அப்படிப்பவர்கள் தொழிலார் மிகு தொண்டர் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். தொழுது ஆடிய முன்றில் அந்த தொண்டர்கள் மாலை நேரத்திலே இறைவனை தொழுவதற்காக வருகிறார்கள். ஆனந்த பரவசத்தினால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்பகுதியை உடையதாக இருக்கின்ற இடம் அந்த ஆலயத்தினுடைய முகப்பு பகுதி. அடுத்தது பெண்கள், அந்த குறவர்களாக இருக்கின்ற பெண்களும் குழலார்தரு மலர் மென்முலை மடவார் என்றால் குழல் ஆர்தரு மலர் மென்முலை என்ன சொல்லுவோம், பெண்களுடைய அழகுக்காக சொல்லியிருக்காரு. குழலிலே மலர்களை உடையவராக இருக்கின்ற பெண்கள் குன்றில் எழிலார்தரு இறைவன் என்றால் எல்லா உலகத்திலே எதை கிடைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் கொடுக்கின்ற தன்மையுடையராக இருக்கின்ற இறைவர். இங்கே நம்ம என்ன சிந்திக்க வேண்டியது என்றால் அந்த மாலை வேளையிலே செய்வார்கள். மாலை வேளையிலே இறைவனை ஒரு அதாவது நிரந்தரமாக செய்கிறவங்க காலை காலசந்தி, மாலையிலே சந்தியாவனம். இதில் சந்தியாவனத்துக்கு சரிவாக செய்வோம். நம்ம ராமாயணத்துக்கு போனோம், பின்னால் ஒரு நாள் வாய்ப்பு சின்ன பதிங்களாக இருக்கிற போது வரலாம். ராமாயணத்தில் சந்தியாவனத்துக்கு ராமன் ஒரு வாட்டி போகிறேன் மாலை வேளையில். அது நல்ல அருமையான ஒரு பாடல். அது ஒரு பாட்டு சொன்னால் 1 மணி நேரம் ஆகும். அது வாய்ப்பு கிடைக்கிற போது பின்னால் சொல்லிக்கலாம். அடுத்தது பந்தார் வீரல் உமையாள் ஒரு பங்கா கங்கை மூடி மேல் செந்தாமரை மலர் மல்கிய செழுநீர் வயல் காரை மேல் கொந்தார் மலர் புன்னை மகிழ் குரவம் காமல் குன்றில் எந்தாயன இருந்தானிடம் இடும்பாவனம் இதுவே. ஞானசம்பந்தர் சொல்றாரு, உலகத்திலே இருக்கிறவர்களெல்லாம் என் தாய் என்று நினைக்கின்ற வகையிலே இருக்கின்ற தன்மையுடையவன் இடும்பாவனம். ஞானசம்பந்தரை வாக்கு எப்படி இருக்கிறாரு? எந்தாய் என இருந்தார். எங்க இருக்கிறாரு? குன்றிலே இருக்கிறார் பெருமான். எந்தா என இருக்கிறார்கள். அங்கெல்லாம் குன்றிலே அந்த சோலைகள் சொல்றாரு. சோலையிலே இருக்கிறாருனாக்கா கொந்து ஆறு மலர் என்றால் கொத்து கொத்தாக மலர்ந்து இருக்கின்ற புன்னை, குரவம்,
மகிழம் எத்தனை மலை வருது பாருங்க. கொந்தார் மலர் கொத்து கொத்தாக மலர்களை உடையதாக இருக்கின்ற புன்னை. மகிழ் என்றால் மகிழும், குரவம் வாசனை, அவைகள்லாம் வாசனை தந்து கொண்டிருக்கின்ற குண்டிலே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எந்தாயன இருக்கிறார். இந்த எந்தாயன்றது தான் முக்கியமான ஹைலைட் இந்த பாட்டை நான் சொல்கிற பின்னால். யார் இருக்கிறான்னா அடுத்தது வயல்கள்லாம் இருக்கிறது, வயல் கரைகள் இருக்கிறது, செந்தாமரை மலர்கள் எல்லாம் வயலில் வயல் இருக்கிறது, நெல்கள் நெல் விளைந்து இருக்கிறது, அந்த அதாவது கரையினுடைய வாய்க்கால் இருக்கிறது, வாய்க்கால்களின் மேலே தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கிறது. அங்கே பெருமான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னாக்கா அந்த குன்றிலே உமையொரு பாகனாக இருக்கிறார். உமையொரு பாகன் என்பதற்கு சொல்ல வந்தவர் உமாதேவிக்கு ஒரு வர்ணனை கொடுக்குறாரு. பந்தார் வீரல் உமையாள், உமையாளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இந்த இங்கே உமாதேவியும் இருக்கிறா, பெருமானும் இருக்கிறான். ரெண்டு பேரும் இருக்கிற போது என்ன சொல்லணும்? அம்மாவை சொல்கிறதா ஐயாவை சொல்கிறதா? அது உரையாசிரியர் தண்டமான கொண்டாட பாருங்க, அதை பின்னால் சொல்கிறேன். இங்கே உமையாள் என்றால் நல்லா தெரியும். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. மாணிக்கவாசகரா? மாணிக்கவாசகர் தானே? ஆமாம், திருவாசகம் தான். ஆக பந்தனை விரலி என்பது பெருமாட்டிக்கு சொல்லுகின்ற அடைமொழிகளே ஒன்றுன்றதுக்கு அதிக கொடுத்தாச்சு. பந்து அணைகின்ற விரல் என்றால் பெண்களுக்கு அது பந்தாடுகின்ற தன்மை உடையவராக இருக்கிறார்கள். கழங்கு கந்துகம் அம்மனை ஆடல் என்கின்ற இதெல்லாம் பெண்களுக்குரிய இருக்கிற போது அந்த பந்து அப்படி சொல்லுவது ஒரு வழக்கம்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டார் அவர். உமையாளோடு நாமும் இருந்து இந்த உமையாள் இருந்தால் என்பதை பாதிகளாக இருந்து பங்கா என்று வந்தது. அந்த உமையம்மையை ஒரு பங்கே உடையவராக இருக்கிறார். சரி, இந்த பங்கு இங்கே உமையார் ஒரு பங்கான்னு வந்துருக்குது பார்த்தீங்களா? பங்கா என்றால் பங்காக செயன் எச்சம் வருகின்ற போது கடைசியில் இருக்கிற ஈற்று அசை குறைகிறதுன்றது ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காரு. நம்ம இலக்கணத்துக்கு அங்கே போவோம்னா கங்கையை முடிமேல் கொண்டு இருக்கிற பெருமான் அங்கே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட உமையால் ஒரு பங்கா என்றால் உமையை கொஞ்சம் வச்சிருக்கிறாரு, மேலே கங்கையும் வைத்திருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பங்குலே மட்டும் உமையம்மை வைத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. சரி, வயற்கரை மேல் புன்னை மகிழ் குரவும் கமல் குன்று இனுபாவனத்திலே இருக்கின்ற ரெண்டு பாருங்க. வயல் கரையும் சொன்னாரு, புன்னை மருதம் இருக்கிற குன்றுன்னு சொன்னாரு. அதனால் இங்கே மருதத்தினையும் மயங்கி இருந்தது என்கின்ற செய்தி சொல்லியிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இருந்தால் இந்த எந்தாய்னு ஒரு பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டா போதும், இந்த பாட்டு தள்ளிடலாம். எந்தாய் என என்றது, எந்தாய் என்றது அனைத்து உயிர்களுக்கும் எனது தாயன தாயேயான, அனைத்து உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எனது தாயே என, எல்லா உயிர்களும் எந்தாய். என் தாய் இப்படி பிரிச்சுங்க. என் தாய் யாரு? என் தாய் சொல்றது எல்லா உயிர்களும் எனக்கு தாய் போன்று இருப்பவன் என்கின்ற இருக்கின்ற இறைவன் ஒரு பொருளாய்ச்சா எந்தாய். என் தாய் என்று அனைத்து உயிர்களும் சொல்லுகின்றவர். அடுத்தது எந்தை. எந்தா என்பதுக்கு எந்தை. அப்ப எந்தை என்பதுக்கு என்ன பொருள் வருது? என் தந்தைன்னு வருது, என் தாயின்னு வருது. இந்த எந்தாய் என்ற ஒரே சொல்லு பாருங்க. எந்தாய் என்னுடைய தாய் என்று அனைத்து உயிர்களும் சொல்லுகின்ற தன்மை. தாய் ஆகிப்போச்சா? பெண்பால் ஆகிப்போச்சு. தந்தையாக இருப்பதற்கு எந்தை என்பதனுடைய மறு. எந்தை என்பது மறுனா எந்தாய், என் தந்தையே என்றால். ஆகையினால ஞானசம்பந்தர் பொருத்தமாக ஒரு இடத்த போட்டார். இவரே முதல்ல ஒரு இது வச்சார். இவர் முதல் பாட்டில் இவருடைய பதிகத்தில் வச்ச வேலையை இங்கே செஞ்சுக்கிறார். எந்தாய்னு வச்சார். எந்தாய் எந்தாய்னு வச்சுட்டு இந்த எந்தாய் என்பதிலே அம்மையையும் குறிக்கிறது, அப்பனையும் குறிக்கிறது. சரி, அம்மையை அப்பனை குறிக்கிற போதுனாக்கா கடைசியில் ஈட்டில் எதை கொண்டாந்து நிற்கணும்? இருந்தான் இடம்னு ஏன் சொன்னார்? இருந்தால் இடம் சொல்லலாம் இல்லையா? இருந்தான் இடம் சொன்னான்னாக்கா அதுதான் சொன்னார். ஞானசம்பருக்கு இது புதுசு இல்லை, அவர் முதலே சொல்லியிருக்கிறாரு. தோடுடைய சேவியன் என்கின்ற பதிகத்திலே உமையம்மையும் கூற வந்தவர் அவங்களையும் வர்ணிச்சுட்டு அவங்களையும் கொடுத்து அவங்களால சென்றுவிட்டு பெருமானைத்தான் சொல்லுகிறது என்கின்ற தன்மை இவருக்கு வழக்கமாக இருப்பதனால இப்படி முச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு தோடுடைய சேவியன் என்கின்ற என்பதற்கேற்ப எந்தா என இருந்தான் என அவர் பெருமானை முடித்திருக்கிறார். ஆண்பாலிலே விகுதி கொடுத்து முடித்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்றாரு. அடுத்தது நெறி நீர்மயர் நீழ்வானவர் நினையும் நினைவாகி அறிநீர்மயில் எய்தும் மலர்
கரியும் அறிவருளி எய்தும் அவர்க்கு. சரி, அறிநீர்மையின் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறிநீர்மயர் குணமார்தரு மணமார்தரு குன்றில் எரிநீர் வயல் புடை சூழ்தரு இடும்பாவானம் இதுவே. ரெண்டாவது வரியில் மூன்றாவது வரியில் பாதி நம்ம ஏற்கனவே சொன்னது. மணமார் தரு குன்று எரி நீர் வயல் புடை சூழ்தரு இடும்பாவனம். அதுக்கு நான் பொருள் சொல்ல போகிறதில்லை. மணமார் தரு குன்று நல்லா தெரியும், போன பாட்டில் இருந்து தான். இங்கே முதல் பாருங்க, 3 நீர்மையர் சொல்றார் பாருங்க. நெறி நீர்மையர், அறிநீர்மையர். பக்தியிலே எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. அறிநீர்மையராக ஆக வேண்டும் என்றால் இறைவனையே திருவடியை அடைய வேண்டும் என்று ஞானத்தை உடையவர்களாக, ஞானத்துக்கே வேண்டி தவம் செய்கிறவர்கள் அறிநீர்மை. நெறி நீர்மையர் என்றால் இந்த அறிநீர்மையராக போவதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா, ஒழுக்கமில்லாத இடத்துல ஞானம் வந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் படிநிலையிலே வர வேண்டும். ஆசையராய் பாசம் விடாய் அந்த பாட்டுக்கு எத்தனை சொல்லி போனாக்கா அதெல்லாம் அடிப்படையிலேயே இருந்து வந்து தான் பெண்ணால் வரணும். இது எல்லாம் வேணால் திருமுறைகள் ஓதுன்ட்டார். நெறி நீர்மையர், நெறி நீர்மை என்றால் ஒழுக்கத்திலே நிற்கும் இயல்பினை உடையவர்கள். அடுத்தது நீள்வானவர் என்றால் முனிவர்கள். நெறி நீர்மையர் என்று, நெறி நீர்மை நல்லா தெரியும், ஒழுக்கத்தில் நிற்பவர்கள் பேர் முனிவர்கள். போன 2 பாட்டுக்கு முன்னே சொன்னோம். முனிவர்களும் நீள்வானவர் என்றால் நீண்ட வானத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகிய தேவர்களும். இப்போ நெறி நீர்மையரை முனிவரை குறிக்கிறது, நீள்வானர் என்றால் தேவர்களை குறிக்கிறது. அவர்கள் பெருமானை மனசிலே நினைந்து கொண்டு இருக்கின்ற நினைவு, அவர்களுடைய வழிபடு தியான பொருள்னு பேர். இங்கே நினையும் நினைவு என்கின்ற பொழுது இவர்களுக்கெல்லாம், வானவர்களுக்கும் நீர்மையுடையவராக இருக்கின்ற தேவர்கள், அதாவது முனிவர்களுக்கும் வழிபடு பொருளாக இருப்பவன் தியான பொருள்னு பேர். எதை மனசில் வைக்க தியானிக்கின்ற பொருள் என்பது தியான பொருளாக இருப்பவன், முனிவர்களுக்கும் தியான பொருளாக இருப்பவர். அடுத்தது இந்த செய்தி சொல்லிட்டு, இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஞானிகள். அந்த ஞானிகளை தான் என்ன சொன்ன, நெறி குறி நீர்மையர்னு சொன்னார். முனிவர்கள், தேவர்கள், இவர்களெல்லாம் நெறி நீர்மையர், நீள்வானவர் சொன்னார். இவர்களெல்லாம் ஒழுக்கத்தை உடையவர்கள், தவம் செய்தவர்கள். ஆனாலும் குறி நீர்மையர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த குறிநீர் என்பது இவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அந்த குறிநீர் என்பது ஞானிகளை குறிக்கின்றது. அத்தனை பேருக்கும் பெருமான இடமா இருக்கிறான், வானவர்களுக்கு இருக்கிறான். அறிநீர்மையிலே எய்துமோர் என்றால் இந்த குறிநீர்மை உடையவராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஞானிகள் அறிநீர்மையில் எய்துமோர் என்றால் இந்த இடத்துல என்று சொல்லியிருக்காரு. எதனால் சொன்னார்னாக்கா, அறிவாலும் அறியப்படும் பொருளும் அறிவுமாகிய மூன்றும் தனிநிலையற்றி ஒன்றாயிருந்து அறியும் பரமஞானிகளுக்கு அறியும் அறிவாகி அறிநீர்மையர் எய்தும் அவர் என்றால் தன்னுடைய புலன்களினாலே இறைவனை காண முடியாது என்பதை ஞானத்தின் மூலமாக உணர்ந்து சிவபெருமானுடைய திருக்கண்களினாலே நமக்கு அருள வேண்டும் என்று இறைவனுடைய முழுவதுமாக அவர்களை அறிவதற்கு ஒன்று தன்னை வழிபாடு செய்கிற ஞானிகளுக்கும் அவர்கள் எவ்வாறு விரும்புகின்றார்களோ அதை கொடுக்கின்றவராக இருக்கின்ற அவர்கள் என்ன விரும்புகிறார்கள், அறிவும் அருளி. அவர்கள் இறைவனை நம்முடைய இந்த 36 தத்துவங்களினால் அறிய முடியாது என்று, உயிருக்கு இறைவனுடைய திருக்கண்கள் இருந்தால்தான் முடியும் என்று, இன்னும் சொல்ல போனாக்கா பதி நிலைமை எய்தி, பசு நிலைமை அற்று பதி நிலைமை எய்தி என்று சொல்வார்கள். அந்த பதி கரணங்களாலே பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அறியும் அறிவு அருளி. அவங்களுக்கு தான் அறிநீர்மையில் எய்தும் அவருக்கு அறியும் அருள் என்றால் தம்மை அறிகின்ற அறிவை கொடுக்கின்றான். அறிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள்லாம், மற்றவங்களாம் தெரியாது, சாதாரணமான ஆன்மாக்களால் காண முடியாது. அவளுக்கு பெருமானுடைய அவன் அருளே கண்ணாக காணிலால் காண்பாரான்னு சொல்கிற மாதிரி காண முடியாது என்பதனால்தான். ஆகையினால அந்த அறிநீர்மை எப்படி வேண்டுகிறார்களாம், மாணிக்கவாசகர் வாக்குப்படி உணருமா உணரே, உண்மை நான் உண்மையாக உணர்வதற்கு உண்டான தன்மை எனக்கு கொடுத்து நீயே உள்ளிருந்து உணர் என்று வகையிலே அறியும் அவருக்கு அருளி என்றால் தானாக இருந்து அறிகின்ற தன்மை கொடுக்கிறான் என்கின்றது. ரொம்ப அறிவும் அறிவறிவேன் எல்லா ஏற்கக்கூடிய பாமன் சாமிகள் கூட நிறைய அந்த மாதிரி வந்துருக்குது, இவரும் வந்துருக்குது. நம்ம 4 பெருமக்கள் அதுதான் சொல்கிறாரு. பெருமானை பசுத்துவத்தை விட்டால் தான் வரும் என்று தான் சொல்லி அந்த அடிப்படை தான் வருது. நம்ம நுணுக்கமாக பார்த்தோம்னா தெரியுது. இந்த நெறி என்பதற்கு சிவநெறின்னு பேருங்க.
அறிநீர்மை என்பது தியானம். இந்த மூணும் சொல்லியிருக்கார் சார் இந்த பாட்டில். நெறி என்பது சிவநெறி, அறிநீர்மை என்பது தியானம், குறிநீர்மை என்பது யோகம். வழிபடுகின்ற நெறி என்பது உடலால் ஆவது, சிறுநீர்மை என்பது தியானத்தால் ஆனது, குறிநீர் என்பது யோகமானது. இந்த மூணு செய்தி இந்த பாடலே வருகிறது. அடுத்தது, நீரேறிய திருமேனியர் நிலவும் உலகெல்லாம் பாரேறிய படுவன் தலை கையில் பலி வாங்கா கூரேறிய மடவாளோடு பாகம் மகிழ்வெய்தி ஏரேறிய இறைவர்க்கு இடம் இடும்பாவானம் இதுவே. பெருமான் பாரேறிய படு வெண்தலை கையில் பலியேந்தி திருப்பலி கொள்கிறார் என்பதை பிச்சா கபாலத்தை கொண்டு, பிரம்ம கபாலத்தை கொண்டு பிச்சை எடுக்கிறார் என்பதை இப்போ தான் புதுசாக சொல்ல வர்றார். நேற்று பதியத்தில் சொல்லவே இல்லை, இந்த பதியத்தில் இப்போ தான் வர்றார். சில விஷயங்களை ஒரு ஞான சம்பந்தர் சில இடங்களில் சொல்கிறதே இல்லை, இப்போ சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, நீரேறிய திருமேனியர். நீர் ஏறிய திருமேனினா ஏறியது என்றது மிகுந்தான்னு அர்த்தம். நீரு ஏறிய திருமேனியர் நிலவும் உலகெல்லாம் பாரேறிய. இந்த பலி வாங்குற போது உலகமெல்லாம் பலி கொள்கிறாராம் பெருமான். எல்லாம் அலைந்து பலி கொள்கிறார். ஆமாம், உலகத்தில் அத்தனை உயிர்களுடைய பாவத்தை தானே நிர்மூலமாக்கணும் தானே அவர் செய்து விடுறார். அதனால் உலகமெல்லாம் பலி ஏறுகிறார்கள். அவர் என்ன திருமேனியோடு பலி ஏற்கிறார் என்றால், நீர் ஏறிய திருமேனா மிகுந்த நீட்டினை நிறைய பூசின்னு சொல்கிறாருங்களா, அதான் நீர் ஏறிய திருமேனியர். தமது திருமேனி கண்ணேயே ஒரு பாதியாய் அமைந்த உமையவளை ஒரு பாகம் மகிழ்வெய்தி. நீரேறிய திருமேனியர் நிலவும் உலகெல்லாம் கூரேறிய மடவாள் ஒரு பாகம் மகிழ்வெய்தி. தன்னுடைய ஒரு கூறாக அமைந்திருக்கிற உமா பார்வதியை ஒரு பாகத்திலே இருந்து மகிழ்வெய்தியன்னு பார்த்து பாருங்க. இடப்பாகத்திலே வைத்து மகிழ்ந்து, பெருமான இடப்பாகத்தில் வச்சுருக்கிறேன், கேட்டிய குத்து தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது, கூடவே ஓட்டிங்கிறியான்னு நினைக்கலையா, மகிழ்ச்சியாக கொடுத்தாருன்னு சொல்கிறார். அவர் மகிழ்ச்சியாக இல்லைன்னாக்கா உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. அதனால் அதுக்காக அந்த பெருமான் மகிழ்வெய்தி இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை நம்ம ஞான சம்பந்தம் கொடுக்குறாரு. மகிழ்வெய்தி ஏறிய இறைவர் நன்றாக தெரியும். இடப வாகனத்திலே ஆரோகணிக்கின்றவராக இருக்கின்ற இறைவர் இந்த இடும்பாவனம். இங்கே மகிழ்வெய்துதல் ஆன்மாக்களுக்குத்தானே உரிது, இறைவனுக்கு மகிழ்வு இல்லையே, ஏன் இறைவர் மகிழ்வு எழுதுகிறாரு? ஒரு கேள்வி. மகிழ்வு எழுதுதல் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. சுலபமான பொருள். தனக்காக இன்பமும் துன்பமும் இல்லாதவன், உயிர்களுக்காக தான் இன்பமும் துன்பமும் இரு உடையவனைப் போல அப்படியே ஒரு பாலா செய்கிறான். அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, இறைவன் நிர்குணன் என்பதும், ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உயிர்களுக்காக இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை செய்தி அங்கே குறிப்பிடுகிறாரு. அடுத்தது, சேரார்தரு திகழ்வாள் ஏயிர் அரக்கன் சீவன் மாலையை ஓராதெடுத்தான் முடி ஒரு பக்து அவை நேரித்து கூறார்தரு கொலைவாளோடு குணநாமமும் கொடுத்த ஏறார்தரு இறைவர்க்கு இடம் இடும்பாவனம் இதுவே. இந்த பாட்டில் சின்ன செய்தி தான். தேரார்தரு, சேர் இல்லை, நான் தவறாக படிச்சிட்டேன். தேரார்தரு என்றால் தேரின் மீது ஆகாயத்தின் கண்ணே அமர்ந்து வந்தவனாகியிருக்கின்ற வாள் எயிற்று அரக்கன் என்கின்ற வாள் எயிறு. அரக்கர்களுக்கு எப்பவுமே சொல்கிற போது வாள் எயிறு, போன பாட்டோட வாள் ஏறி சொன்னார் அப்படின்னா, வாள் எயிற்று அரக்கன் சிவன்மலையை ஓராது எடுத்தான் என்றால் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று மனசில் நினைக்காமல் ஆணவத்தின் உந்துதலால் ஓராது எடுத்தான். என்ன பண்ணார், முடி பத்தும் தலையும் நெறித்து கூறார்தரு கொலைவாள் கொடு குணநாமமும் கொடுத்த. இந்த ராவணனுக்கு ஒரு பேர் கொடுத்தாராம். என்ன நாமம் கொடுத்தாராம்? இராவணன் என்கின்ற பேரை கொடுத்தாராம். குணநாமம் கொடுத்தாராம். இந்த இடத்துல வாழும் கொடுத்து வாழ்நாளும் கொடுத்தாரு தான் நிறைய நம்ம படிச்சிருக்கலாம். அவருக்கு ஒரு பேர் கொடுத்தாராம் பெருமான், குணநாமம். அவன் குணத்துக்கு ஏற்ற பேரா இது, காரண பெயர். குணநாமம் கொடுத்த ஏறாதரு இறைவர். இந்த குணநாமம் என்றதுனாக்கா வாழ் சந்திரஹாரம் என்ற வாழ் கொடுத்தாரு. வாளுக்கு பேர் சந்திரஹாசம் என்கின்ற வாழ். குணநாமம் என்பது என்ன தெரியுமா, அவனுக்கு இருந்த அழுகை குணத்தால் எத்தனை யுகமாக அழுதுந்தான்னு தெரியாது, அழுது கொண்டே இருப்பதனால காரண பெயராக அவன் அழுகை குணத்துக்காக
பேரை கொடுத்தாராம். இராவணன் என்று இவன் பேரை எல்லாம் சொல்கிற போது நான் அழுது அழுது இருந்ததுனால என்னை பற்றி ஞாபகம் வந்தது, மலை எடுத்து ஞாபகம் வரணுன்றதுனாலே இவனுக்கு இராவணன் என்ற பேர் தான் நிலச்சி போச்சு கட்சியில். குணநாமம் கொடுத்தவன் என்கின்ற செய்தி சொல்கிறாரு. இராவணன் என்று அவனை பேர் இயம்ப கொண்டார். இது எங்கன்னா அந்த பேர் இதுக்கு சொல்றாரு பாருங்க ஞானசம்பந்தர். குணநாமம் சொல்லி விட்டார் இல்லையா, பின்னால் வந்தவர் தாண்டகத்தில் இராவணன் என்று அவனை பேர் இயம்ப கொண்டார். சிவபெருமான செய்த செயலுக்கு இராவணன் என்று அவனை பேர் இயம்ப கொண்டார் தாண்டகத்தில் வருது. ஆகினால் இது ஒரு விளக்கமாக பின்னால் நாவுக்கரசர் பாடியிருக்கிறாரு. சமகாலத்தவங்களும் இல்லையா, பொருளாதரு மறையோர் புகழ் விருத்தர் போலி மலிசீர் தெருளாதரு சிந்தையோடு சந்தம் மலர் பல தூய் மருளாதரு பாயன் ஆயன் மாயன் சரி மருளாதரு மாயன் ஆயன் காணார் மயல் எய்த இருளாதரு கண்டற்கு இடம் இடும்பாவனம் இதுவே. பெருமான சொல்ல வரும்போது இந்த இடத்துல நீலகண்டத்தை சொல்றாரு. இருளார்தரு கண்டர், இருளார்கள் நீலகண்டத்தை உடனாக இருப்பவன். அவர் யாரால காண முடியாதா இருந்தாருன்னா மாயன் அயன் இவர்களெல்லாம் காணும்படியாக இல்லாமல் காண வகையாக தம்மை காட்டிக் கொள்ளாமல் இருந்தால் அது ஏன்றதை போன பத்தியத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் திருமால் பிரமனால் காண முடியாதவர்கள். அவர் என்ன செய்கிறாராம், தெருளார்தரு சிந்தையோடு சந்தம் மலர் தூய் மருளார்தரு மலர் தூய் என்ற யாருக்குன்னாக்கா பொருளாதரு மறையோர் புகழ் விருத்தர். பொருளாதரு மறையோர் என்றால் பொருள் நிறைந்த வேதம் புகழ விருத்தர் என்றால் வேதங்களால் புகழப்பட்டவராக இருக்கின்ற விருத்தர் என்றால் புகழ் மிகுந்தவர்கள் அர்த்தம், அந்தணர்கள் என்ற அர்த்தம். இவர்கள் தெளிவு பெறுவதற்காக வழிபாடு செய்கிற இடம். ஆனால் தெளிவு பெறுவதற்காக வழிபாடு. தெருள் என்றால் தெளிவு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதனால் காண முடியலன்னா மருள் இருந்தது. மருள் இருந்ததுனால காண முடியாது. மருளார்தரு மாயன் அயன். ஆனால் தெருளார்தரு சிந்தையோடு பெருமானை மலர் தூங்குகிறவர்கள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட சித்தத்தை உடையவர்களாக இருப்பவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிற இடையும் மறையோர் புகழ் விருத்தர்னு வருது பாருங்க. மறையோர் என்றால் சிந்தையோடு மலர் தூவுகின்ற இடம். மறையோர் புகழ் விருத்தர் சிந்தையோடு மலர் தூவி கொண்டு இருக்கின்ற இடம் என்கின்ற அந்த செய்தி இந்த பாட்டில் முதல் 2 வரிகளை சொல்லுகிறார். அடுத்தது 10வது பாடல். தடுக்கை ஊடல் இடுக்கி தலை பறித்து சமன் சமன் டப்பார். சமன் டப்பார்னு வருத்தி பாருங்க. சமன் நடப்பார் இல்ல. ஓ, இந்த இடத்துல நான் புள்ளி வச்சுட்டேன். தடுக்கை ஊடல் இடுக்கி தலை பறித்து சமன் நடப்பார். சமன் நடப்பார் தான் அமனோடு நடந்து வராங்கன்னு அர்த்தம். அமன கோட்டமாக நடந்து வராங்களா, அதுதான் சொல்றாரு. உடுக்கை பல துவர்கூரைகள் உடம்பிட்டு உடல்வாரும் மடுக்கண் மலர் வயல் சேர் சென்னில் மலர் நீ தப்பா ரைட்டு மலி நீர் மலை நீர் போட்டு நான் சென்னல் நெல் மலி நீர் மலர் கரை மேல் இடுக்கண் பல களைவாரிடம் இடும்பாவனம் இதுவே. இடும்பாவனத்திலே இருப்பவர்கள் உயிர்களுடைய இடுக்கன் என்கின்ற பிறவி துன்பத்தை களைகின்ற பெருமான் வீட்டிருக்கிறார் என்பது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் கடைசி வரையும். இடுக்கண் பல களைவார். பல இடுக்கண்களை, உயிர்களுக்கு இருக்கிற இடுக்கங்களை பலவற்றையும் களைனா முதல்ல வினையை களையணும், ஆகாமியத்தை களையணும், இன்னும் வருவினை களைக்கணும், எல்லாத்தையும் களைந்து கடைசியில் இருக்கிற பிறவியை களையணும். அப்படிப்பட்ட பெருமான் மடுக்கண் மலர் வயல் சேர் சென்னல் மலர் நீர் மலர் கரைமேல். அந்த ஊருடைய வர்ணனை சொல்றார். மடுக்கள் இருக்கின்றது, வயல் இருக்கின்றது, சென்னல் இருக்கின்றது. அங்கே அதாவது மலி நீர் மலர் கரை என்றால் அவ்வளவு நீர்வளம் பொருளாக இருக்கிற இடம் மேலே யார் இருக்கிறார்களா, இந்த 2 பேர் சொல்றார்கள். தடுக்கு என்பது பனையோலை. தடுக்கு என்பது பனையோலை படுக்கையிலே உடலிலே இடுக்கி வைத்துக் கொண்டிருப்பார்கள். இடுக்கி தனது அக்கிலே அடக்கினே சொல்றாரு. அப்படிப்பட்ட இன்னொருத்தருக்கு சொல்றாரு உடுக்கை பல துவர் கூரைகள் என்றால் உடம்பிலே இந்த துவர் கூரைகள்னா துவர ஆடை என்று சொல்லுவார்கள். அந்த ஆடை அணிந்து கொண்டு இருப்பவர்கள்
சமணர்களையும் பௌத்தர்களையும் இவர் சொல்லிட்டாரு. பல காவி ஆடைகளை நிறைய கையில் எப்பவுமே கூட வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் உடம்பிலே பூண்டு கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மடு என்பதற்கு ஆழமான நீர்நிலைகள்னு பேர். மடு மடு என்றால் மடுங்கிறன்னா ஆழமான நீரில் இருப்பார்கள். சமன் நடப்பார் என்றால் சமன் நடப்பார் என்பது பிரிச்சுக்கணும். நான் தான் சமன் நடப்பார் என்றால் சமண நெறியிலே ஒழுகுகின்றவர்கள் அர்த்தம். அவர்களுக்கு ஒரு நெறி வைத்து ஒழுகின்றவர்கள். கொடியார் நெடு மாட குன்றல் ஊரில் கரை கோலம் இடியார் கடல் அடி வீழ்தரு இடும்பாவனத்திரையை அடியாயும் மந்தனர் காழியுள் அணிஞான சம்பந்தன் படியார் சொன்ன பாடல் சோல பறையும் வினை தாமே. ஞான சம்பந்தர் பதிங்களே வினை நீக்கத்துக்கு தான் சொல்வார். இந்த பாடத்திலே அவருடைய வினைகள் இல்லாமல் கெட்டு ஒழியும் சொல்றார். பறைதல் என்றால் தானாக கெட்டு ஒழியும், யாரும் நீக்க வேண்டியதே இல்லை. பெருமான் திருவிழாவில் வினை நீங்கிடும். அந்த வினைகள் வேறு இடத்துல போய் இருந்தால் இருக்கும். அப்புறம் எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு பிடிச்சிக்கணும் நமக்கு. கொடியார் நெடுமாட குன்றலூர் என்றால் கொடி ஆர் நெடுமாடம் என்றால் கொடிகள் ஆடும்படியாக உயர்ந்த அதாவது உயர்ந்ததாக இருக்கின்ற மாளிகைகளை, மாடம் என்றால் மாளிகைகள் உடையதாக இருக்கின்ற குன்றலூரிலே கரை கோல இடியார் கடல் அடி வீழ்தரு இடும்பாவனம். அங்கே இருக்கிற இடும்பாவனம் என்றால் குன்றலூர் என்பது இடும்பனுடைய தலைநகர் தான் இங்கேயும் சொல்றார். இந்த பாட்டிலையும் கொடுக்கிறார். இதனையே சுவாமிகள் இந்த இடைக்குறையாக குன்றூர் என்றார். குன்றலூர் என்பது தான். குன்றலூரை எப்படி சொல்லிட்டாரு? குன்றூர்னு சொன்னார். அந்த லூ இடைக்குறைன்னு வந்து இலக்கணத்தை கொடுத்துருக்காரு என்று குறித்தவாறு பல இடங்களிலே காண்க. கோலக்கரை என்றால் கோலைக்கடை இடியார்கடல் அடி வீழ்தரு இடும்பாவனம். கோலக்கரை இடியார்கடல் அடி வீழ்தரு இடும்பாவனம் என்றால் அழகிய கரை. கோலம் என்றால் அழகிய கரையை இடித்தலை பொருந்தியதாக இருக்கின்ற இடும்பாவனம். அழகிய கரையை இடித்தல் என்றால் இடிக்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற கடல் அலைகள் என்றால் அழகிய கரையுடையதாக இருக்கின்றது. குன்றை வந்து அது இடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கின்ற இடும்பாவனம். இந்த கடலடிக்கண் மடங்கி வீழும் இடும்பாவனம். கடல் அடிக்கனே மடங்கி வீழும் இடும்பாவனம் சொல்றாரு. அடியாயும் அந்தணர்கள், இந்த இடத்துல சொல்ற அடி ஆயும் அந்தணர்கள் இறைவனுடைய திருவடி சிந்தத்தை சதா சர்வ காலம் சிந்தித்திருக்கின்ற அந்தணர்கள் படியால் சொன்ன பாடல். இங்க ஞானசம்பந்த பெருமான் அடியாயும் அந்தனர் என்பது சீர்காழிக்கு வருதுங்க. பெருமானுடைய திருவடியே சர்வ காலமாக ஆய்ந்து கொண்டு அதிலேயே தோய்ந்து கொண்டு இருப்பவர்களாகிய அடிகள் வாழ்கின்ற சீர்காழியில் இருப்பவனாயிருக்கேன்னு ஞான சம்பந்தன் சொன்னது படியால் சொன்ன பாடல். இந்த படியால் சொன்ன பாடல் என்றால் பாடல் சொல்வது என்ன சொல்றேன்னாக்கா பக்குவத்திற்கேற்ப முறையாக சொன்ன பாடல். இந்த பாடலுக்கே பொருள் நான் ஏறக்குறைய 5 உரைகளை பார்க்குறேங்க. ஒரு சில உரைகளை பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லை. இப்போ மொத்த உரையை சேர்த்து இப்போ நாமெல்லாம் அதுதான் ஒரு பெரிய வரம். இந்த பாடலுக்கு பக்குவமுடையவர்களுடைய உரையை கண்டுபிடிச்சி இது எப்படி இருக்கிறது என்பது எவ்வளோ சைவத்தோடு சேர்ந்து போது பாருங்கள். சித்தாந்தத்தையும் திருமுறைகளை வந்து சித்தாந்தத்தை ஒன்றா சேர்த்து உயிர்களுக்காக அவர் சொன்ன செய்தின்னு அந்த படிநிலை என்பது படிநிலையிலே உள்ளவர்கள் அறியும்படியாக எல்லாருக்கும் அறிய முடியாது. அறிவதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் படியார் சொன்ன பாடல் என்பதற்கு பக்குவத்திற்கு ஏற்ப முறையால் சொன்ன பாடல் என்றால் உயிர்கள் பக்குவத்திலே உணரும் வகையில். இப்போ இதே தாங்க திருமுறை எவ்வளோ பேர் படிக்கிறோம், எவ்வளோ முற்றுதல் பண்ணுறோம். முற்றுதல் பண்ணும்போது எல்லாம் திருவாசகம் தெரிஞ்சிருன்னு அர்த்தமா, உணர்ந்து இருக்கிறன்னு அர்த்தமா? இல்லையே. சொல்கிறோம். அவர் வந்து சொல்கிறாரு திங்கக்கிழமை அதாவது 1வது தேதியில் தினமும் திருவேகமத்தில் சொல்கிறாரு, போய் கேட்டு பாருங்க. ஓ இதெல்லாம் இருக்குதா, நமக்கு தெரியாது. நம்ம என்னமோ வந்தோமா பார்த்தோமா போனோமா, அவங்க கட்டிக்கிற புடவை நல்லா இருக்குதான்னு பார்த்தோமா, எத்தனை மணிக்கு வந்தேன், ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு லேட்டாக வர்றவங்கள ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டு இன்னும் லேட் ஆக்கி இப்படியே போயிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் இல்லாத படியார் சொன்ன பாடல் என்றால் பக்குவம் உடைந்தவர்கள் உணரும்படியாக சொல்லப்பட்ட ஞானசம்பந்தனுடைய பாடல்கள். அதனால்தான் சீ சினமே தவிர திருமுறைகள் ஓதா என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சிமா. சரி அது இல்லைம்மா இருக்கட்டும்மா, பரவாயில்ல. ஓ அதில் ஊற்றினோமா? சரி. அப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருந்து பாடப்பட்ட பாடல்களை எல்லாம் நம்ம படிக்கணும். இதெல்லாம் படியால் சொன்ன பாடலை பக்குவத்தோடு படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற ஐயா அவருடைய திருவடியை வணங்கி இருந்திருந்த அடியார் பெருமக்களுக்கு நான் கொஞ்சம் பிரேக் போட்டேன், உடம்பு சரியா இல்லை, இருந்தாலும் முறையாக சொல்ல வேண்டி இருக்குது. கொடியார் மாடக்குன்றலூர் இடும்பாசனூர் தலைநகரம் என்பது குறிப்பு.
அடி ஆயும் என்றால் அடியை போற்றுகின்றபடியால் படியால் உலகம் வழியாக படிப்படியாக தான் அறிய முடியுங்க. நம்ம ஓரளவு எந்த படியில் வந்துக்கிறோன்றது நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக தெரியும் உங்களுக்கு. படித்தா புரியல, சொன்னாதான் புரியும். தொட்டு காட்டாத வித்தை குட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. உரையாசிரியர் தேவை, உரையை சொல்வதற்கு உரைப்பாளர் ஒன்று தேவை. அந்த வகையிலே அடியானுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் உரையை படித்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து, பெருமானுடைய திருவருள் பிரகாரம் தான் அவங்களுக்கு ஏறும். இது எங்கள் வீட்டுக்காரமாக இருக்கிறாங்க, நான் வந்து என்ன சொன்ன கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அவங்க பல விஷயங்களை மனசில் வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க பக்குவமாக ஒரே ஸ்டேஜில் இருந்துன்னு பார்க்குறவங்க இருப்பாங்க. அதனால் அந்த படியால் தான் நம்ம அறிய முடியும். பக்குவத்துக்கு ஏற்ப தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். மழை பொழிகிறது, எல்லா இடத்துலையும் பெய்கிற மழை எல்லாருக்கும் நன்மையாக தருகிறது. சில இடங்களில் நன்மை தருகிறது, சில இடத்துல தீமை தருகிறது. அந்த வேலையை இந்த பதிகத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்த மாதம் பதிகத்துக்குள்ளே உடம்புலாம் நல்லா தெளிவாயிடும். நான் அடுத்த பதிகங்களாம் நல்லா செலவு பண்ணின்னு மிக சிறப்பாக சொல்வதற்கு பெருமான் திருவள் புரிவார் என்று கூறி, இருந்து கேட்ட உங்கள் திருவடிகளை வணங்கி ஐயாவுக்கு மீண்டும் நன்றியை கூறி நிறைவு